friends, welcome back to our channel Neat Biology in Tamil. நான் டாக்டர் பர்வீன். இந்த லெக்சர் சீரீஸ்ல நாம +2 பயாலஜியோட ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மனித இனப்பெருக்கம் இந்த சாப்டரை பத்தி தான் வந்து டீடைலா படிச்சுட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஊஜெனசிஸ் அண்டர் செல் உருவாக்கம் இந்த லெசனை வந்து படிக்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற இந்த சாப்டரே வந்து ரொம்ப முக்கியமானது. அதுலேயுமே ஊஜெனசிஸ் மற்றும் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்ற இந்த 2 டாபிக் வந்து ரொம்ப அல்ட்ரா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இதுல இருந்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோ ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக அதை வந்து அட்டென்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வந்து ஊஜெனசிஸ், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இதுலேருந்து கேள்விகள்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது புரியறதுக்குமே வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னா இதற்குள்ள நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய குட்டி இம்பார்ட்டண்ட்டாக நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வரிசையாக கோர்வையாக படித்தாதான் வந்து நம்ம மனசில் பதியும். அதனால தான் இந்த ஊஜெனசிஸ் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் எல்லாமே வந்து ஜஸ்ட் தியரி எக்ஸாமாக இருந்தால் புரியலனாலும் அப்படியே டப்பா அடித்து அதை என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி நிறைய பேர் எழுதி மார்க் வாங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் நீட் அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் போகிறதா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஷின்ஸை வந்து நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் புரிஞ்சு படிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே எந்த ஒரு கான்செப்டுமே வந்து அடிப்படையிலேருந்து புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? ஸோ ஊஜெனசிஸ் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். ஸோ அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஊஜெனசிஸ்? ஊஜெனசிஸ் என்றால் என்ன? ஊஜெனசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சூர் ஹாப்ளாய்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ஓவா. ஸோ ஊஜெனசிஸ் அப்படின்னா என்னது? ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஜெனசிஸ் அப்படின்னா என்னது? ஃபார்மேஷன் இல்லையா, உருவாகிறது. அதை தான் வந்து நம்ம ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்ன ஃபார்மேஷன் நடக்குது இந்த இடத்துல? ஓவா இல்லைன்னா வந்து எக், இது வந்து ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சூர் ஃபீமேல் கேமெட் இஸ் கால்ட் ஊஜெனசிஸ். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஊஜெனசிஸில் இம்மெச்சூர் ஓவாவும் இருக்கும், மெச்சூர் ஓவாவும் இருக்கும். இது ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? ஸோ கடைசியில் உருவாகிற அந்த மெச்சூர் ஓவா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தால் தான் நம்ம அதை ஊஜெனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் இந்த இடத்துல உருவாகிற இந்த செல் என்னவா இருக்கு? ஹாப்ளாய்டா இருக்கு. ஹாப்ளாய்ட்னா என்ன? N குரோமோசோம் இருக்கும் இல்லையா? ஸோ 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹாப்ளாய்டா இருக்கு. ஓவா தான் வந்து இந்த இடத்துல என்னது? ஃபீமேல் கேமெட், பெண் இனப்பெருக்க செல். ஓகே, ஸோ பெண் இனப்பெருக்க செல் உருவாகிற அந்த வழி, அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஊஜெனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The female gamete produced is called ovum or egg. ஸோ உருவாகிற அந்த ஃபீமேல் செல்லை வந்து நம்ம நிறைய வேர்ட்ஸில் சொல்லுவோம். ஓவம் சொல்லுவோம், ஓவா சொல்லுவோம், எக் சொல்லுவோம். ஓகே, ஃபீமேல் கேமெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம பொதுவாக என்ன சொல்றோம்? அண்டம் இல்லைன்னா வந்து முட்டை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்றோம். ஓவம் ஆர் எக். ஓகே, this process is different from spermatogenesis in several ways. So gametogenesis ரெண்டு இருக்கு நமக்கு தெரியும். ஒன்று வந்து ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ், ஆண் அந்த விந்து செல்கள் உற்பத்தி ஆகிறத ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அப்படின்றோம். அதே மாதிரி ஃபீமேலுடைய இந்த கரு முட்டை செல் உற்பத்தி ஆகிறது ஊஜெனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது ரெண்டுமே சேர்ந்தது கேமட்டோஜெனிசிஸ். ஊஜெனசிஸ் எந்த இடத்துல நடக்குது? இட் அக்கர்ஸ் இன் தி ஃபீமேல் கொனாட்ஸ், பெண் இனப்பெருக்க உறுப்பு. எது பெண் இனப்பெருக்க உறுப்பு? ஓவரிஸ் இல்லையா? ஸோ ஓவரிஸ் அண்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னது? ஊஜெனசிஸ். ஓகே, ஸோ இது நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ரெண்டு சைடுமே இருக்கிறது தான் என்னது? ஓவரிஸ். ஓகே, ஸோ ஒரு பெண்ணுக்கு வலது மற்றும் இடது, ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடில் என்ன இருக்கு? ஓவரிஸ் இருக்கு. இந்த ஓவரி வந்து அதோடைய பிளேஸ்ல ஃபிக்ஸடா இருக்கு, அதனால மூவ் பண்ண முடியாது. ஸோ எப்படி ஃபிக்ஸடா இருக்கு? பிகாஸ் தே ஆர் ஹெல்ட் இன் பொசிஷன் பை இந்த ஒரு ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்டோட பேரு மீசோ ஒவேரியன் ஃபிலமெண்ட். ஓகே, ஸோ மீசோ ஒவேரியன் ஃபிலமெண்ட் அப்படின்ற இந்த ஒரு தசை நாறு, இந்த ஃபிலமெண்ட் மூலமா இந்த ஓவரிஸ் வந்து ஃபிக்ஸடா அதோடைய பொசிஷன்ல இருக்கு. ஸோ ரெண்டு ஓவரிஸ் இருக்கு ஒரு பெண்ணுக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட்.
இந்த ஓவரிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த செல்கள் இருக்கு பாத்தீங்களா, இங்கே தான் வந்து என்ன நடக்குது, ஊஜெனிசிஸ் நடக்குது. அந்த ஓவா ஃபார்மேஷன் இல்லைன்னா எக் ஃபார்மேஷன் வந்து நடக்குது. ஸோ ஒரு மாதமும் ஒரு பக்கம் இருக்கிற ஓவரிஸ் வந்து எக்கை உற்பத்தி செய்யும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான்வரி மாதம் அப்படின்னா வந்து ரைட் சைடில் இருக்கிற ஓவரி உற்பத்தி செய்யுதுன்னா அடுத்த பிப்ரவரி மாதம் என்ன பண்ணும், லெஃப்ட் சைடில் இருக்கிற உற்பத்தி வந்து ஓவரி வந்து அடுத்த எக் செல்ல உற்பத்தி செய்யும். அடுத்த மார்ச் மாதம் திருப்பி ரைட் சைடில் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் ஈச் ஓவரி டேக்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் டர்ன் இன் ரிலீசிங் த எக். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சமயத்தில் மோஸ்ட்லி செய்யாது, ரொம்ப சில சமயத்தில் செய்யும். பட் மோஸ்ட்லி காமனாக நம்ம பேசும்போது ஒவ்வொரு ஓவரிஸுமே வந்து ஒரு மாதம் வந்து அதோடைய டர்ன் அந்த வேலையை வந்து செய்யும். ஓகே ரைட். ஸோ ஒரு மாதம் ஒரு பெண்ணுக்கு எத்தனை எக் செல் உருவாகும் அப்படின்னா வந்து ஒரு மாதம் ஒரு எக் தான் உருவாகும். ஒரு விமனுக்கு 12 மாதங்கள் இருந்துச்சுன்னா ஒரு எக் அப்படின்னா வந்து டோட்டலி வருஷத்துக்கு 12 எக்ஸ் தான் வந்து உற்பத்தி ஆகும் பேசிக்கலா. ஓகே, அது யாருக்கு அப்படின்னா வந்து அவங்க நான் பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா, அதே அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அந்த சமயத்தில் அந்த எக் வந்து என்ன ஆகும், ஃபர்டிலைசேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. நார்மலி இன் அ நான் பிரெக்னென்ட் விமன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ நான் பிரெக்னென்ட் உமன் எத்தனை எக் வந்து ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 12 எக்ஸ். ஓகே, அண்ட் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஊஃபரெக்டோமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எக்டோமி அப்படின்னாலே என்னது, ரிமூவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஊஃபரெக்டோமினா வந்து சில சமயம் சில பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனால பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்களுடைய இந்த ஓவரீஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு சில சமயம் கட்டிகள் இருந்துச்சுனாலோ இல்லைன்னா கேன்சர் இருந்துச்சுனாலோ டியூமர் இருந்துச்சுனாலோ இந்த ஓவரீஸே வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் ஓவரீஸ், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஊஃபரெக்டமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஓவரிஸே இல்லை, ஒரு ஓவரி 2 ஓவரி இருக்குது ஒரு பெண்ணுக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஓவரியில் வந்து பிரச்சனை அப்படின்னா ஒரு ஓவரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இப்போ சப்போஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடில் இருக்க மட்டும் தான் இருக்குது. இப்போ வருஷத்துக்கு அந்த பெண் எத்தனை எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாக 2 ஓவரி இருந்துச்சுன்னா ஒரு பெண் எவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு 12 எக்ஸ். அப்போ ஒரே ஒரு ஓவரி இருந்துச்சுன்னா 6ன்னு நினைக்கிறீங்களா? நோ, ராங். 6ன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அதற்கும் ஆன்சர் வந்து 12 தான். ஸோ அது எப்படின்னா 2 ஓவரிஸில் ஒரு ஓவரியை நம்ம சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிட்டாலும் அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒரே ஒரு ஓவரி என்ன பண்ணும், இட் டேக்ஸ் ஓவர் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி அதர் ஓவரி. மற்ற இன்னொரு ஓவரி செய்யக்கூடிய வேலையுமே வந்து அதுவுமே செஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கும் மாதம் வந்து எக் வந்து அந்த ஒரு ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ அவங்களுக்கு 12 எக்ஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி பேசிக் கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஊஃபரெக்டோமின்னு சொல்கிறோம் இல்லையா, சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் தி ஓவரிஸ். இது வந்து யூனிலேட்ரல் ஊஃபரெக்டோமி. யூனிலேட்ரல் அப்படின்னா வந்து ஒரே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஓவரிஸை ரிமூவ் பண்ணிட்டா யூனிலேட்ரல். சப்போஸ் அவங்களுக்கு வந்து கேன்சர் வேறு ஏதாவது சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா 2 சைடில் இருக்கிற ஓவரிஸுமே என்ன பண்ணிடுவாங்க, சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்ம என்ன சொல்கிறோம், பைலேட்ரல் ஊஃபரெக்டோமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சமயத்தில் அந்த விமன் வந்து எக்கே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. கிளியர்? ஓகே, இப்போ ஊஜெனிசிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஊஜெனிசிஸில் வந்து ஆக்சுவலி 3 ஃபேஸஸ் இருக்குது. இது எப்படின்னா வந்து நம்ம ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி அதுலேயுமே வந்து 3 ஃபேஸஸ் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஊஜெனிசிஸ்லையுமே வந்து 3 ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மல்டிப்ளிகேஷன், செகண்ட் வந்து க்ரோத் ஃபேஸ் மற்றும் தேர்ட் ஃபேஸ் வந்து மெச்சுரேஷன் ஃபேஸ். ஸோ வாட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, primordial germ cells of the ovary divide repeatedly to form millions of oogonia or egg mother cell. மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் அப்படின்ற அந்த முதல் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா, பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கருவிலேயே அந்த குழந்தைக்கு வந்து சில செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் தான் என்ன பண்ணும், கொனாட்ஸ். அதில் வந்து இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கான எல்லா இதுவுமே ஃபார்ம் பண்ணும். அந்த செல் என்ன பண்ணும், நம்ம வந்து வளர்ச்சி அடைந்து ஊகோனியாவா மாறும். ஊகோனியா அப்படின்னா வந்து எக் மதர் செல். நம்ம ஆல்ரெடி ஸ்பெர்மாட்டோகோனியா அப்படின்னு படிச்சு ஞாபகம் இருக்கா,
இந்த கோனியா அப்படின்னாலே வந்து மதர் செல். ஸ்பெர்மாட்டோகோனியாலேருந்து தான் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஊகோனியாலேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும், ஓவம் அதுவுமே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மதர் செல், தாய் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். ஸோ ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து இந்த ஊகோனியாலேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிறோம். இந்த 3 ஸ்டேஜ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்காக ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த ஊகோனியாலேருந்து என்ன ஆகுது, ஊகோனியாலேருந்து என்ன ஆகுது, பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரெண்டாவது ஸ்டேஜ், growth ஃபேஸ். மூன்றாவது ஸ்டேஜ் என்னன்னா வந்து மெச்சுரேஷன் ஃபேஸ். இந்த ஊசைட் வந்து மியோட்டிக் டிவிஷன் செய்யும். ஓகே, 2 மியோட்டிக் டிவிஷன், மியோட்டிக் 1 மியோட்டிக் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 செல் டிவிஷன் நடக்கும். அதில் வந்து இது வந்து மெச்சூர் ஓவமா ஃபார்ம் ஆகும். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். சரியா? ஸோ இந்த 3 ஸ்டேஜ் தான் வந்து ஊஜெனிசிஸ்ல நடக்குது. இதை வந்து நாம இப்போ படிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த ஊசைட்டு, ஓவா, பிரைமரி ஊசைட், செகண்டரி ஊசைட்டு, ஃபாலிக்கல், அதிலே பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷியன் ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் வரும். இதனால தான் நிறைய பேருக்கு இந்த லெசனே புரியாது. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூசிங்காக இருக்கு இல்லையா? அப்போ ஊசைட்னா என்னது, ஃபாலிக்கல்னா என்னது, ரெண்டுமே ஒன்றா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை, ரெண்டுமே வந்து வேறு வேறு. ஸோ இப்போ பாருங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாலிகுலார் செல்ஸ் அண்ட் ஊசைட்ஸ் இல்லைன்னா ஓவா. ஃபாலிகுலார் செல்னா என்ன, ஊசைட்னா என்ன, ஓவானா என்ன அப்படின்ற வித்தியாசத்தை நம்ம பேசிக்கலாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஊஜெனிசிஸே வந்து படிக்க முடியும். கிளியர்? ஓகே, இப்போ ஊஜெனிசிஸ் அப்படின்றதுல முதல்ல என்ன இருக்கு, ஓவா அப்படின்ற எக் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி வந்து ஒரு எக்ஸல் இருக்கு. இது வந்து இதோட நியூக்ளியஸ். இப்படி ஒரு எக்ஸல் இருக்கு. இந்த எக் வந்து அப்படியே வளரப்போகுது, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது என்னவா ஆக போகுது, வெளியில வந்து ஓவமா வரப்போகுது. ஓகே, ஸோ இதை வளர்த்து விடுறதுக்கு இதுக்கு நியூட்ரிஷனும் அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் பாதுகாப்பும் கொடுக்கறதுக்கு அதை சுற்றிலும் நிறைய செல்கள் இருக்கும். அந்த செல்களுடைய பேரு தான் வந்து ஃபாலிகுலார் செல்ஸ். புரியுதா? ஸோ நடுவில் இருக்கிறது என்னது, இது வந்து ஊசைட். ஸோ இதை சுற்றிலும் நிறைய செல்கள், இந்த இடத்துல வந்து நிறைய, அதை சுற்றிலும் வந்து நிறைய செல்கள் இருக்கு. அந்த செல்களுடைய வேலை என்ன, வளரக்கூடிய அந்த ஓவா ஆர் எக்ஸெல்க்கு வந்து முதல்ல நியூட்ரிஷன் கொடுக்கணும். இப்போ ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் நம்ம படிக்கும் போது அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் எதை சுற்றி இருந்துச்சு, நர்ஸ் செல்ஸ் இல்லைன்னா செட்டோலி செல்ஸ்ன்னு ஒரு செல்லை சுற்றி இருந்துச்சு இல்லையா? செட்டோலி செல்ஸ் தானே அதுக்கு நியூட்ரிஷன் கொடுத்து வளர்த்துச்சு. ஸோ இந்த இடத்துல செட்டோலி செல்ஸ் எல்லாம் கிடையாது. மற்றும் இங்கே வந்து ஒரே ஒரு ஓவா தான் இருக்கு. இதை வந்து பாதுகாப்போடு வளர்க்கணும். ஓகேவா? ஸோ அதனால் அதை சுற்றி நிறைய ப்ரொடெக்டிவ்காக ஒரு வகையான செல்கள் இருக்கும். அந்த செல்கள் பேர் தான் வந்து கிரானியுலோசா செல் ஆர் ஃபாலிகுலார் செல்ஸ். ஓகே, இந்த கிரானியுலோசா செல்ஸ் இல்லைன்னா ஃபாலிகுலார் செல்ஸ் 2 பேர் இதுக்கு. இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணுடைய ஓவரீஸ்லேயே இருக்கக்கூடிய அடிப்படையான செல்கள். தே ஆர் த இண்டிஜினியஸ் செல்ஸ் ஆஃப் தி ஓவரீஸ். அந்த பெண்ணுடைய அந்த ஓவரீஸ்லேயே பேசிக்கலாக இருக்கக்கூடிய செல்கள். ஸோ ஓவா வளர்ந்து வரும்போது அவைக்கு பாதுகாப்பும் உணவும் கொடுத்து வளர்க்கக்கூடிய வேலையை செய்கிறது இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் ஆர் கிரானியுலோசா செல்ஸ். கிளியர்? ஸோ தே ஆர் கால்ட் சப்போர்ட்டிங் செல்ஸ், துணை செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? தே ஆர் சரவுண்டட் பை இம்மெச்சூர் ஓவா. இம்மெச்சூர் ஓவாவை சுற்றி அது இருக்கும். அண்ட் இதோட முக்கியமான வேலை என்ன, இது வந்து ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும். என்ன ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன். இந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும், அந்த செல்லுக்கு கொடுத்து அதை வந்து மெச்சுரேஷன் பண்ண வைக்கும் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஓகே, கிளியர்? ஓகே, இந்த பிக்சரை பாருங்க. இப்போ நடுவில் இருக்கு இல்லையா, அந்த கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னது, வளரக்கூடிய ஒரு ஓவா, ஒரு இம்மெச்சூர் ஊசைட், வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஓவா. ஓகே, ஸோ இதை சுற்றி இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதுதான் என்னது, ஃபாலிகுலார் செல். இந்த 4 இருக்கு இல்லையா? ஸோ முதல்ல அது வந்து கம்மியாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜில் இங்கே பாருங்க, அடுத்த ஸ்டேஜில் நிறைய இருக்கா, அடுத்த ஸ்டேஜில் நிறைய இருக்கும், அடுத்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லை சுற்றி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஓவாவை சுற்றி நிறைய வளரக்கூடிய செல்ஸ் தான் வந்து ஃபாலிகுலார் செல்ஸ். கிளியர்? ஸோ வாட் இஸ் ஃபாலிகுலோஜெனிசிஸ்? ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன?
The process of formation of follicular cells is called folliculogenesis. இப்போ எப்படி வந்து ஒரு ஓவா வளர்ந்து 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 பெருசா ஓவமா வருதோ அதே மாதிரி இந்த ஃபாலிகுலர் செல்ஸும் அதை சுற்றி இருக்க செல்ஸுமே வந்து ஒரு ஒரு அடுக்கு வந்து பெருசு பெருசா வளரும். இந்த பிக்சர்ல பாருங்க, முதல்ல ஒரே ஒரு அடுக்கு இருக்கா, அடுத்து ரெண்டு ஒரு பெரிய லேயரா இருக்கா, அடுத்து இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்கா. ஸோ அதோடைய லேயர்ஸ் வந்து அதிகமாகும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து folliculogenesis. Process of formation of follicular cells is called folliculogenesis. Okay? இந்த இடத்துல பாருங்க. ஸோ அப்போ ஓவானா என்னது? ஓவா இல்லைனா எக் அப்படின்னா they are the female gamete cell. அதுக்குள்ள என்ன இருக்கோ ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அந்த பேபிக்கு தேவையான ஒரு ஹாஃப் குரோமோசோம் இருக்கும் இல்லையா? ஸோ n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஹேப்ளாய்ட் செல்லு. அண்ட் அது எதற்குள்ள வளரும்? they develop inside the follicle. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல இது வந்து நியூக்ளியஸ், இதுதான் வந்து ஓவா. சரியா? இது வந்து ஓவா. இப்போ இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த செல்லை சுற்றி இதற்கு தேவையான ஹார்மோன்களையும் தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கறதுக்கு வெளியில இன்னொரு லேயர்ஸ் ஆஃப் செல் இருக்கும். இந்த செல் தான் என்னது? ஃபாலிகுலார் செல். ஓகே, ஃபாலிகுலார் செல் இல்லைன்னா கிரானுலோசா செல் அப்படின்னு ரெண்டு பேர் இதுக்கு. சரியா? ஸோ ஃபாலிகுலார் செல், கிரானுலோசா செல் வெளியில இருக்கு, நடுவில் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஓவா இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ஒன்னா தான் நடக்கும். அதுதான் வந்து இது ஃபாலிகுலார் செல் வளர்றது ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவா வளர்றது ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ ஊஜெனிசிஸ் நடக்கும்போது ரெண்டுமே சைமல்டேனியஸா ஒன்றோடு ஒன்று ஒன்னா சேர்ந்துதாமே வந்து நடக்கும். ஓகே, இந்த செல் வளர 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 வெளியில இருக்க செல்லுமே வளரும். அப்பதான் அதற்கு தேவையான பாதுகாப்பு அண்ட் உணவு வந்து அதனால கொடுக்க முடியும். அண்ட் இது எல்லாமே சேர்ந்த இந்த மொத்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்ததை நம்ம என்ன சொல்றோம்? ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃபாலிக்கல் கிளியர்? சரியா? ஸோ நம்ம இந்த லெசன் படிக்கும் போது இந்த வார்த்தைகள் தான் இப்போ வரப்போகுது. ஸோ இந்த ஓவா வந்து வளர வளர பிரைமரி ஊசைட், செகண்டரி ஊசைட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வளரும் போது ஒரு பேர் வரும். அதே மாதிரி இந்த ஃபாலிகுலார் செல் வந்து அடுத்தடுத்த லேயர் வளரும் போது பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷியரி ஃபாலிக்கல், மெச்சூர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுப்போம். ஒரு அடுக்குகளுக்கு ஒரு பேர் கொடுப்போம். சரியா? ஃபாலிக்கல் அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் வந்து ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நாம முதல்ல என்ன படிக்கணும் அப்படின்னா வந்து ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக படிக்கலாம். அதுக்கப்புறம் ஊஜெனிசிஸ் ஸ்டெப்ஸை வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபாலிகுலோஜெனிசிஸ்? The process of formation of follicles in the ovary is called folliculogenesis. ஸோ ஓவரி அண்டகங்கள்ல தான் வந்து இதுவுமே நடக்குது. அந்த ஃபாலிகல்ஸ் உருவாகிற அந்த ஸ்டேஜ், அந்த ப்ராசஸ் தான் நாம வந்து ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் அக்கர்ஸ் இன் த இன்ட்ரா எம்ப்ரியோனிக் லைஃப். எம்ப்ரியோனா என்னங்க? கரு. ஒரு குழந்தை வந்து கருவா இருக்கும் போது அதோடைய அந்த கரு செல்லே வந்து இந்த ஃபாலிகுலோஜெனிசிஸ் நடக்கும். ஓகே, இப்போ வந்து பொதுவாக இந்த ஊஜெனிசிஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குல்ல. இதில் ஆல்மோஸ்ட் வந்து பாதி ஸ்டெப்பு எப்போ நடக்கும்னா ஒரு குழந்தை வந்து கருவாக இருக்கும் போதே நடக்கும். ஸோ அந்த கருவில் இருக்கிற ஒரு அம்மாவோடைய ப்ரெக்னன்சியில் கருவில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தையோடைய அந்த எம்ப்ரியோலாம் இருக்குல்ல, அந்த ஓவரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். கிளியர்? ஸோ கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோடைய ஓவரீஸில் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் என்னது? இந்த ஃபாலிகுலோஜெனிசிஸ் மற்றும் ஊஜெனிசிஸ். இதை நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இந்த ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்றதெல்லாம் எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியும். இது என்னது? இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஓவரி. நல்ல வளர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு ஃபீமேல், ஒரு பெண்ணுடைய ஓவரியை கிராஸ் செக்ஷன் பண்ணால் அதில் இப்படி தான் இருக்கும். இந்த ஓவரீஸ்ல முதல்ல அடிப்படையா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து 2 லேயர் இருக்கு. ஓகே, ஸோ வெளிப்புறமா இருக்கிற இந்த லேயரை நம்ம கார்டெக்ஸ், எக்ஸ்டர்னல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். உள்ள இந்த நடுவுல இருக்குல்ல இந்த பகுதி இது நம்ம என்ன சொல்றோம்? மெடுல்லா, உள்புற மெடுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இது ரெண்டுமே ஓவரீஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த மெடுலால உள்ள ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே என்னன்னா வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அதோட பேரு வந்து ஸ்ட்ராமா.
இந்த மெடுலால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓவரிஸ்க்கு தேவையான பிளட் வெசல்ஸ், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் எல்லாமே இதன் வழியாக உள்ள வரும். ஓகே, இது உள்ள வர இந்த பகுதியை நாம ஹைலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து முக்கியமானது. ஸோ த என்ட்ரி ஆர் த பாத்வே ஆஃப் தி பிளட் வெசல்ஸ் டு தி ஓவரி இஸ் கால்ட் ஹைலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹைலம் அந்த நுழைவு வாயில். ஸோ அதன் உள்ள வந்து இந்த ஆர்ட்ரிஸு வெயின்ஸு உள்ள வந்து இருக்கு. இது மெடுலா. ஸோ மெடுலாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த எல்லா பகுதிகளுமே வந்து நம்ம கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய செல்கள் தான் என்னது? பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள் அப்படின்ற இந்த ஃபாலிகுலார் செல்ஸ். ஓகே, இங்கே பாருங்க, இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேஜில் இது எல்லாமே எங்கே இருக்குது? இந்த கார்டெக்ஸ் பகுதியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ முதல்ல பிரைமோர்டியல் ஃபாலிக்கிள் அப்படின்னு இருக்குது, அப்புறம் பிரைமரின்னு இருக்குது, செகண்டரின்னு இருக்குது, டெர்ஷியரின்னு இருக்குது, மெச்சூர்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஒரு ஸ்டேஜில் இது வந்து அப்படியே வளர்ந்து கடைசியில் இது வந்து ரப்சர் ஆகும். இது ரப்சர் ஆகி இது வந்து இந்த ஓவம், இந்த எக்கை வந்து வெளில ரிலீஸ் பண்ணிட்டு அந்த மிச்சம் இருக்கிறது வந்து கார்பஸ் லூட்டியம்னு சொல்லுவோம். அது வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஓவரியில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெண் வந்து பியூபர்ட்டி அடலசன்ட் பீரியடை அடைந்த பிறகு தான் நடக்கும். என்னது? இந்த ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் வேற ஸ்டேஜில் க்ரோ ஆகுறது, இந்த ஓவம் ஃபார்மேஷன் எல்லாம் எப்போ நடக்கும்? வயதுக்கு வந்த பிறகு தான் நடக்கும். 13 வயசு 12 வயசுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து, அதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஓவரிஸ்குள்ள வெறும் இந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் மட்டும் தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நம்ம பேசிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அதோடைய ஓவரிஸ் வந்து நல்ல டெவலப்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஓவரிஸ்குள்ள இந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் அப்படின்ற ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்பிறகு அது வந்து பியூபர்ட்டி அடைந்த பிறகு தான் வந்து என்ன ஆகும்? ஹார்மோனல் இண்டக்ஷன் வந்த பிறகு தான் இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து நாம் படிக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம பிரைமோர்டியல் ஃபாலிக்கல், இந்த ஃபாலிகுலார் ஸ்டேஜஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபாலிகுலார் டெவலப்மெண்ட். இந்த ஃபாலிகல்ஸ்லேயே நிறைய பேர் இருக்குன்னு சொன்னா இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒன்றா நம்ம இப்போ கிளியராக படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால் பிரைமோர்டியல் ஃபாலிக்கல், ரெண்டாவது பிரைமரின்னு சொல்கிறோம், மூணாவது ஸ்டேஜ் செகண்டரின்னு சொல்கிறோம், நான்காவது டெர்ஷியரி ஃபாலிக்கல்னு சொல்கிறோம், ஐந்தாவது ஸ்டேஜ் மெச்சூர் ஃபாலிக்கிள், வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கிள்ஸ், இல்லைன்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மொத்தம் 5 டைப்ஸான ஃபாலிக்கிள் செல்ஸ் வந்து ஒரு ஓவரீஸில் இருக்கும், வளரும். எப்போ வளரும்? ஆஃப்டர் பியூபர்ட்டி தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஊஜெனிசிஸ் படிக்கும் போது ஊஜெனிசிஸ் ஓவமும் வந்து ஃபார்ம் ஆகும், ஃபாலிக்குலும் ஃபார்ம் ஆகும். ரெண்டும் ஒன்றா தான் நடக்க போகுது. ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே நாம் இப்போ படிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிற பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் இதுதான். சின்னதாக இருக்கா பிரைமோர்டியல் ஃபாலிக்கல். அப்புறம் அது வந்து கொஞ்சம் வளர்ந்து அடுத்த ஸ்டேஜ் அடையுது, அதை வந்து நம்ம பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோமா. அது வளர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, இது வந்து செகண்டரி ஃபாலிக்கல். இது வளர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, இது டெர்ஷியரி ஃபாலிக்கல். இது வளர்ந்து அடுத்து பெருசாகுது, இது மெச்சூர் ஃபாலிக்கல் ஆர் கிராஃபியன் ஃபாலிக்கல். இதிலிருந்து உடைந்து இந்த ஓவம் அப்படின்ற செல் வந்து வெளியில் வருது. கிளியர்? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஒன்று சயின்ஸில் வந்து பெருசாக ஆகிட்டே இருக்கு இல்லையா? இதுதான் வந்து ஃபாலிகுலோஜெனிசிஸ். ஃபாலிகல்ஸ் வளர்ந்து வரக்கூடிய நிலைகள். ஓகே, ஸோ இந்த ஃபாலிகுலோஜெனிசிஸில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும். மொத்தமாக அதை பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளருது இல்லையா? ஸோ இதற்குள்ளே இருக்கிறது தான் என்னது? எக். இதற்குள்ளே இருக்கிறது தான் வந்து எக். ஸோ இந்த எக்குமே வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். ஓகே, இது வளர இதற்கு எனர்ஜி தர, இந்த உள்ள இருக்கிற எக்குக்கு எனர்ஜி தர, அதற்கு ப்ரொடெக்ஷன் தர, அதுக்கு ஹார்மோன்ஸ் தர அந்த ஃபாலிகுல் செல்ஸுமே வந்து வளரும். தெரியுதுல்ல? இந்த ப்ரௌன் கலரில் இருக்க இந்த லேயர் பாருங்கள், இதோட அடர்த்தி வந்து அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபாலிகுலார் டெவலப்மெண்ட். இப்போ இந்த ஒரு ஃபாலிக்குலுமே வந்து என்ன அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம படிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், இன் அன் எம்ப்ரியோ அட் த 4th or 5th week of development gonads develop. ஸோ ஒரு குழந்தை வந்து கருவில், அவங்க அம்மாவோடைய கருவில் இருக்கும்போது 4th to 5th week of pregnancyயில் அந்த குழந்தைக்கு என்ன வரும்?
கொனாட்ஸ் வளரும். கொனாட்ஸ் அப்படின்னா என்னது? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அதுக்கு எப்படி வந்து ஹார்ட், பிரெயின், லிவர், லங்ஸ் எல்லாம் அந்த குட்டி குட்டி உறுப்பு அந்த செல்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்படுகிறதோ எம்ப்ரியானிக் ஸ்டேஜில், அதே மாதிரி அந்த குழந்தையுடைய 4th and 5th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து அதோடைய இந்த செக்ஸ் ஆர்கன் டெவலப்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும்னு பார்க்கலாம். Tiny masses of cells from immature ova originating from dorsal endoderm of yolk sac. இந்த பிக்சரில் பாருங்க, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து யோக் சாக் தான். யோக் சாக்னா என்னது? ஒரு கருவில் இருக்கிற மஞ்சள் கருன்னு சொல்லுவோம் இல்லையா, யோக் சாக். அதுக்குள்ளே தான் வந்து நிறைய செல்கள் இருக்கும். அதுலேருந்து தான் வந்து பெரிய பெரிய ஆர்கன்ஸ்க்கு தேவையான செல்கள் எல்லாமே வந்து ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே வந்து பிரித்து போகும். ஓகே, ஸோ இந்த யோக் சாக் அப்படின்ற இந்த மஞ்சள் கரு பகுதியில் primordial germ cells அப்படின்ற ஒரு வகையான செல் இருக்கு. They migrate to the gonadal ridges of the embryo. இந்த சிவப்பு கலர்ல இருக்கு பாருங்க இந்த பிக்சர்ல. ஓகே, இந்த யோக் சாக் அப்படின்ற பகுதியில இருந்து இந்த primordial germ cells, இதுதான் வந்து primordial germ cells. இந்த செல் வந்து அப்படியே எங்க போகுது? நேரா எங்க போகுது? அதோடைய gonadal ridges அப்படின்ற இந்த பகுதிக்கு போகுது. கொனாடல் ரிட்ஜெட்ஸ் அப்படின்ற பகுதி வந்து அதோடைய செக்ஸ் ஆர்கன் வளரக்கூடிய பகுதி. ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போகக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? அந்த ஓவரீஸில் போய் பேசிக்கலாக செட்டில் ஆகும். எப்போ? அந்த குழந்தையுடைய 4th and 5th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சிலேயே. கிளியர்? ஓகே, அந்த எம்ப்ரியானிக் செல்கள், இந்த செல்ஸ் எல்லாம் போய் இந்த இடத்துல உட்கார்ந்துடுது. ஓகேவா? அந்த செல்கள் என்ன பண்ணும்? தே டிவைட் மைட்டோட்டிக்கலி. மைட்டோட்டிக் டிவிஷன்னா என்னது? ஜஸ்ட் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அந்த செல் வந்து அப்படியே வந்து 1 2 2 4ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து n நம்பர் ஆஃப் செல்ஸாக எக்ஸ்போனன்ஷியலாக நிறைய செல்களாமே வந்து அப்படியே வந்து டிவைட் ஆகும். ஸோ அந்த செல்லை நாம் என்ன சொல்கிறோம்? ஊகோனியா, அண்ட தாய் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஊகோனியா அப்படின்றது ப்ளூரல். ஓகே, ஊகோனியம், ஊகோனியம், NIUM, ஊகோனியம் அப்படின்னா சிங்குலர், ஒரே ஒரு செல் இருந்தால் ஊகோனியம். ஊகோனியா அப்படின்னா வந்து நிறைய செல்கள். ஸோ இந்த இடத்துல எத்தனை செல்கள் உருவாகும் அப்படின்னா லட்சக்கணக்கான செல்கள் உருவாகும் அந்த கருவில் இருக்கிற அந்த பெண் குழந்தைக்கு. ஓகே, and as the oogonia grows, it is surrounded by a layer of granulosa cells and form primordial follicle. ஸோ இப்போ பாருங்க, ஒரு ஊகோனியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது பாருங்க, இதுதான், இது வந்து ஒரு நியூக்ளியஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒரே ஒரு ஊசைட். ஊசைட் ஒரே ஒரு செல் ஃபார்ம் ஆகுது. இந்த செல் எங்கேருந்து வந்துச்சு? இது வந்து ஊகோனியா, அதோடைய மதர் செல். ஊகோனியா எங்கேருந்து வந்துச்சு? இந்த யோக் சாக்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இது நடக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரே ஒரு இந்த ஊசைட்டை சுற்றி ஒரு செல் ஃபார்ம் ஆச்சு, உடனே அதுக்கு பாதுகாப்பு தரணும். ஸோ அதனால் ஓவரீஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் அப்படின்ற செல்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் என்ன பண்ணும்? ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து அப்படியே அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அமைத்து கொள்ளும். கிளியர்? ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்கிறோம்? பிரைமார்டியல் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பிரைமார்டியல் ஃபாலிக்கல் அப்படின்றது எத்தனை இருக்கும் ஒரு குழந்தைகிட்ட? அரவுண்ட் மோர் தேன் 2 million primordial follicles are present in each ovary. ஸோ ஒரு குழந்தை கருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு 2 ஓவரிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அந்த 2 குட்டி குட்டி ஓவரிஸ்குள்ளேயே 2 மில்லியன் பிரைமார்டியல் ஃபாலிக்கல் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஒரு ஓவரிஸ்லேயும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மொத்தம் சேர்த்து ஒரு 4-5 மில்லியன் ஓவரிஸ் வந்து இருக்கும். 5 மில்லியன் பிரைமார்டியல் ஃபாலிக்கல்ஸ் வந்து 2 ஓவரிஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? ரைட்? ஓகே, ஸோ பை த எண்ட் ஆஃப் 11th to 14th வீக், இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 4th to 5th வீக். அந்த குழந்தை வந்து 4லேருந்து 5 வார கருவாக இருக்கும் போது இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 11 to 12 வீக்ஸ், 11லேருந்து 12 வார கருவாக வந்து வளர்ந்து முடிகிறதுக்குள்ளேயே அதோடைய ஓவரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதற்குள்ளே இந்த மில்லியன் கணக்கான பிரைமார்டியல் ஃபாலிக்கிள்ஸ் அப்படின்றது உற்பத்தி ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பார்த்தோம்? பிரைமார்டியல் ஃபாலிக்கல் அப்படின்ற இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகி இருக்கு. இந்த உருவாகிற இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும்? ஒரு மில்லியன் கணக்கான பிரைமார்டியல் செல்ஸ் வந்து அந்த குழந்தையுடைய ஓவரீஸ்லேயே வந்து இருக்கும். ஓகே, அந்த குழந்தை வந்து அதற்கப்புறம் நல்லா வளர்ந்துருது. 10 மாதம் கழிச்சு அந்த குழந்தை பிறக்குது, அந்த பெண் குழந்தை பிறக்குது. அப்போவுமே வந்து இதே பிரைமார்டியல் ஃபாலிக்கல்ஸ் வந்து அந்த பெண்ணுடைய உடம்புல அப்படியே தான் இருக்கும். அந்த குழந்தையோட
ஓவரீஸ்ல அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் அந்த பெண் வந்து வளர்ந்து 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 பியூபர்ட்டி அப்படின்ற அந்த அடலசன்ட் ஸ்டேஜ் வயதுக்கு வந்த பருவம் வர வரைக்கும் அந்த பிரைமோர்டியல் ஃபாலிகல்ஸும் அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊசைட்டுமே வந்து அமைதியா அப்படியே இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணும், அந்த செல்ஸ் வந்து அப்படியே குவைட்டா இருக்கும். ஓகே, அதுல வந்து நிறைய செல்ஸ் வந்து நடுவுல வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு பிறகு அந்த குழந்தை வந்து ஏஜ் வந்த பிறகு பியூபர்ட்டி ஸ்டேஜ் வந்த பிறகு அப்போ அந்த பெண் குழந்தைக்கு பீரியட்ஸ் வரும் இல்லையா, மென்சஸ் வரும் இல்லையா. ஸோ அப்போ அதுல இருந்தானே அது அடலசன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ மென்சஸ் வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், ஓவம் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு மாதமும் ஒரு கருமுட்டை ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கருமுட்டை எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, அது பேபியாக இருக்கும் போது அதோடைய ஓவரியில் இருந்த பிரைமாரியல் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரைமாரியல் ஃபாலிக்கல்ஸ். ஸோ இதுதான் ஒரு மாதமும் ஒரு கருவாக உருவாகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த பிரைமாரியல் ஃபாலிக்கல் அப்படின்றது அப்படியே இப்படி வளர்ந்து வளர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஆகி ஒரு எக்காக வந்து எப்போ ஃபார்ம் ஆகும், பீரியட்ஸ் நடக்குது இல்லையா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த நம்ம வந்து மென்சஸ் படிக்கும் போது, மென்ஸ்ட்ரேஷன் படிக்கும் போது அதை டீட்டெயிலாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டே 1ல வந்து இந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் இருக்கு. அந்த பெண் வந்து பியூபர்ட்டி அடைந்த பிறகு இது வந்து ஹார்மோனல் இண்டக்ஷன் மூலமாக அது இன்டியூஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜ் போகும். ஸோ டே 12ல செகண்டரி ஃபாலிக்கலாக மாறும். டே 14ல ஒரு ஓவமை வந்து அந்த ஓவரி முதல் முறையாக ரிலீஸ் பண்ணும் பியூபர்ட்டி அடைந்த உடன். ஓகே, அதன் பிறகு மெனோபாஸ், அதாவது அந்த பியூபர்ட்டி அடைந்த பிறகு இந்த இதாகுது இல்லையா, மெனோபாஸ் அப்படின்னா என்னது, இந்த ஓவரிஸ் வந்து ஸ்டாப் ஓவுலேட்டிங். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மாதமும் ஒரு எக் வந்து ஓவரிஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? See, development of primary follicle into mature Graafian follicle starts at puberty. So எப்போ அது ஸ்டார்ட் ஆகும், puberty வயதுக்கு வரும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். During each menstrual cycle, only one primordial follicle grows into a mature follicle. ஸோ அந்த கருவில் இருந்த மில்லியன் கணக்கான செல்ஸில் வயதுக்கு வந்த பிறகு ஒரு மாதமோ என்ன ஆகும், வளர்ந்து அது வந்து ஒரு ஓவமை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து நமக்கு மந்த்லி நடக்குது பெண்களுக்கு. கிளியர்? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம இதில் வந்து 2வது ஸ்டேஜ், அதாவது பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தமிழில் இந்த ஃபாலிக்கல் அப்படின்றத நாம நுண்பை செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிரைமரி அப்படின்னா வந்து முதல் நிலை நுண்பை செல்கள். Okay, they have cuboidal more layers of granulosa cells. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருக்கிறது என்னது நமக்கு தெரியும், இது வந்து ஒரு ஊசைட் இல்லையா, இது வந்து ஒரு ஊசைட். ஸோ இதை சுற்றி வந்து முதல்ல ஒரே ஒரு லேயராக இருந்துச்சு, அதை நம்ம பிரைமோர்டியல் ஃபாலிக்கல்னு சொல்லிட்டோம். இப்போ ஹார்மோனல் இண்டக்ஷன் பிறகு அந்த பெண் வந்து பியூபர்ட்டி அடைந்த பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகுது. அதை சுற்றி இன்னும் பெருசா திக்கா இன்னொரு லேயர் ஆஃப் கிரானுலோசா செல். இங்கே பாருங்க, இதுதான் வந்து கிரானுலோசா செல் இல்லைன்னா வந்து ஃபாலிகுலார் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இன்னொரு லேயர் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைட் cuboidal epithelium செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த கிரானுலோசா செல் வந்து இன்னொரு லேயரா திக்கா வளருது. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜை நாம பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல மெலிதா இந்த ஊசைட்டை சுற்றி ரொம்ப மெலிதா ஒரு லேயர் இருக்கும். இந்த இடத்துல மெலிதா ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் அப்போ தான் ஃபார்ம் ஆகும். அந்த லேயருடைய பேர் ஜோனா பெலுசிடா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. வாட் இஸ் ஜோனா பெலுசிடா? ஜோனா பெலுசிடா இஸ் அ கிளைகோப்ரோட்டீனேஷியஸ் லேயர். ஒரு ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊசைட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயர், அதுதான் வந்து ஜோனா பெலுசிடா. இந்த ஜோனா பெலுசிடாவை யார் ஃபார்ம் பண்றா அப்படின்னா, திஸ் ஜோனா பெலுசிடா லேயர் இஸ் ஃபார்ம்டு பை தி கிரானுலோசா செல். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பிரைமரி ஃபாலிக்கல், முதல் நிலை நுண்பை செல்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அடுத்த ஸ்டேஜ் உள்ள இருக்கிற அந்த ஓசைட் வளருது, அதே மாதிரி வெளியில இருக்கிற அந்த ஃபாலிக்கலுமே வளருது. ஸோ அவ எந்த ஸ்டேஜுக்கு போகுது, செகண்டரி ஃபாலிக்கல், 2ஆம் நிலை நுண்பை செல்கள் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து போகுது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த செல்லுடைய சைஸும் பெருசாச்சா. ஓகே, பெருசாச்சா. இது என்னது நமக்கு தெரியும், இதுதான் வந்து ஊசைட், வளரக்கூடிய அந்த கருமுட்டை செல். அண்ட் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கவரிங் வந்து ஜோனா பெலுசிடா. இந்த ஸ்டெப்பை இந்த
ஒரு ஸ்டெப்புக்குமே வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லேயரு ஒரு கவரிங் வரும், அதுக்கு ஒரு பேர் வரும். அதுதான் வந்து இதில் வித்தியாசம். சரியா? ஸோ ஊசைட்டு ஜோனா பெலுசிடா ஆல்ரெடி இருக்குது, ப்ரைமரி ஃபாலிக்கல்லே இருக்குது. இப்போ செகண்டரி ஃபாலிக்கலில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அமௌண்ட் ஆஃப் என்ன வளர்ந்துருக்கு, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கே நிறைய, இது எல்லாமே வந்து கிரானியூலோசா செல்ஸ், ரொம்ப அடர்த்தியாக நிறைய கிரானியூலோசா செல்ஸ் வந்து இப்போ இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த கிரானியூலோசா செல்ஸ் உடைய வெளிப்புறத்தில் தீக்கா அப்படின்ற ஒரு கவரிங் இருக்குது. தீக்கா அப்படின்ற ஒரு கவரிங், இன்னொரு உரை ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த தீக்கா அப்படின்ற இந்த கவரிங் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இட் ப்ரொடெக்ஷன், முதல்ல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ரெண்டாவது, இந்த தீக்கா அப்படின்ற லேயரில் தான் வந்து ஈஸ்ட்ரோஜன், இந்த செல்ஸ் தான் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி செய்யுது. அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், பிரெயின்லேருந்து ரிலீஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், FSH. ஓகே, இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து உட்காரத்துக்கான ரிசெப்டார்ஸ் எங்கே இருக்குது, இந்த தீக்கா இன்டர்னல் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னொரு லேயர், என்ன லேயர், தீக்கா இன்டர்னா அப்படின்ற இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜை வந்து நாம் என்ன சொல்கிறோம், இரண்டாம் நிலை நுண்பை செல்கள், செகண்டரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த இடத்துல கிரானியூலோசா செல்ஸுமே வந்து நிறைய இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இந்த தீக்கா இன்டர்னாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்யும், அதில் இருக்க ரிசெப்டார்ஸ் வந்து இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான ரிசெப்டார்ஸாக இருக்கும். கிளியர்? ஓகே, அடுத்த ஸ்டேஜ் ஃபாலிக்கல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து சைஸ் வந்து பெருசாக வளருது, உள்ளே இருக்கக்கூடிய ஊசைட்டுமே வந்து வளருது. ஸோ மூன்றாவது நிலை என்ன சொல்கிறோன்னா வந்து நம்ம டெர்ஷியரி ஃபாலிக்கல், மூன்றாம் நிலை நுண்பை செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது, இப்போ வந்து என்ன புதுசாக ஆட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கவனமாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், நடுவில் இருக்கிறது என்னது, நடுவில் இருக்கிறது நமக்கு தெரியும், திஸ் இஸ் கால் ஊசிஸ்ட். ஓகே, ரைட். ஊசிஸ்ட்டை சுற்றி இருக்கிற இந்த கவரிங் இருக்கு இல்லையா, இது என்னது, இது நமக்கு தெரியும், ஜோனா பெலுசிடா அப்படின்ற கவரிங். ஓகே, ரைட். இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி இருந்துச்சு தான். அண்ட் மூணாவது தீக்கா இன்டர்னா அப்படின்ற ஒரு கவரிங் இருந்துச்சு, தீக்கா இன்டர்னான்னு ஒரு கவரிங் இருந்துச்சு. இப்போ அதை சுற்றி இன்னொரு வெளிப்புற கவரிங் வந்திருக்கு, அதுதான் தீக்கா எக்ஸ்டர்னா. தீக்கான்ற ஒரு கவரிங் இருந்துச்சு, அந்த கவரிங் வந்து இப்போ ரெண்டாக பிரியுது. அந்த செல்ஸ், உள்புறமாக இருக்கிற செல்ஸை நம்ம தீக்கா இன்டர்னான்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு வெளியில் இன்னொரு வகையான செல்ஸ் இருக்குது, அதோட பேர் இப்போ தீக்கா எக்ஸ்டர்னா. இது எப்போ ஃபார்ம் ஆகுது, டெர்ஷியரி ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகும்போது ஃபார்ம் ஆகுது. ஓகே, அண்ட் இப்போ நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து கிரானியூலோசா செல்ஸ், இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து கிரானியூலோசா செல்ஸ். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று பார்க்கணும், நீங்கள் புதுசாக என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல இந்த கிரானியூலோசா செல்ஸில் அங்கங்கே நடுவில் ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டின்னு சொல்லிட்டோம், ஒரு திரவம் சேர்ற மாதிரியான ஒரு கேவிட்டி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. இதோட பேர் ஆண்ட்ரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆண்ட்ரம். அதனால தான் இந்த ஸ்டேஜையே நாம் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் அப்படின்னும் சொல்லுவோம். எதை, டெர்ஷியரி ஃபாலிக்கல் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ரம் லேயரும் தீக்கா வந்து ரெண்டா பிரிகிற ஸ்டேஜும் வரும்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம், டெர்ஷியரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோடைய அடுத்த ஸ்டேஜ் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் என்னது அப்படின்னா வந்து மெச்சூர் ஃபாலிக்கல் ஆர் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ கடைசியான அந்த வளர்ந்த ஸ்டேஜை நம்ம வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்றது ஊஜெனிசிஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேங்க, இந்த லெசன் அதை விட அல்ட்ரா இம்பார்ட்டன்ட். ஒரு வார்த்தையுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தால் தயவு செய்து எல்லா வேர்ட்ஸும் கேர்ஃபுல்லாக எழுதி படிக்கணும். ஏன்னா இது தேவை இது தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஊஜெனிசிஸில். சரியா? ஓகே, கிராஃபியன் ஃபாலிக்கல் இல்லைனா மெச்சூர் ஃபாலிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து வளர்ச்சி அடைந்த கடைசி நிலையான ஃபாலிக்கல். ஓகே, ஸோ இதோடைய சைஸ் எவ்வளோ இருக்கும், 2 to 5 சென்டிமீட்டர் டயாமீட்டர், பெருசாக இருக்கும் சைஸு. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இருக்கிற இந்த ஓவம் இருக்கு இல்லையா, இது வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த, இந்த எக்கு வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும். இது வந்து அப்படியே வெடிச்சுக்கிட்டு அதுலேருந்து அந்த எக்கு வந்து இப்போ வெளியே வரப்போகுது. இதுதான் வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, ரைட். இதில் இருக்க பார்ட்ஸ் வரைய சொல்லுவாங்க எக்ஸாமில், பார்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு பார்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பாருங்கள், நம்ம வந்து எப்போவுமே சென்டர்லேருந்து போகணும். ஓகே, ஒரு பார்ட்ஸ் பற்றி பேசும்போது
இப்போ சென்டரில் இருக்கிற இது என்னது? திஸ் இஸ் கால்ட் oocyst. இந்த கவரிங் என்னது? இது என்னது? ஜோனா பெலுசிடா. ஓகே, ஜோனா பெலுசிடா, ரைட். அண்ட் இப்போ இந்த ஜோனா பெலுசிடாவை சுற்றி இந்த இடத்துல பாருங்க இன்னொரு திக்கா ஒரு கவரிங் இருக்கு. இந்த இடம் இன்னொரு செல், இதெல்லாமே செல்லு தான். செல் வந்து ஒன்றா சேருது, எல்லாமே கிரானுலோசா செல்ஸ் தான், ஆனால் வந்து ஒரு ஒரு அமைப்பில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு திக்கா ஒரு செல் கூட்டம், ஒரு செல் கூட்டம்னு சொல்லலாம் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம்? கொரோனா ரேடியேட்டா. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நிறைய வந்து ஸ்பேஸ் வந்துருச்சு. ஏற்கனவே நான் இந்த பிக்சர் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, இங்க கம்மியா தானே ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த டெர்ஷியரி ஃபாலிக்கல்ல. இந்த லிக்விட் எல்லாமே இப்போ என்ன ஆகும்? அப்படியே எங்கெங்க குட்டி குட்டியா அந்த லிக்விட் இருக்கோ இதெல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து, எந்தெந்த ஸ்பேஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து பெருசா ஒரு லிக்விட் வந்து ஸ்பேஸ் வந்துடும். இது fluid filled cavity. இதை நாம ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆண்ட்ரம்ல என்ன இருக்கு? ஃப்ளூயிட் இருக்கு. ஓகே, அந்த ஃப்ளூயிடோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஃப்ளூயிடோட பேரு லிக்கர் ஃபாலிகுலாய். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். லிக்கர் ஃபாலிகுலாய். கிராஃபியன் ஃபாலிகுலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃபில் கேவிட்டி, ஒரு காலி ஃப்ளூயிட் இருக்க ஒரு பை ஸ்பேஸ், அதோட பேர் என்ன? ஆண்ட்ரம். ஓகே, அந்த ஆண்ட்ரம்ல இருக்கக்கூடிய அந்த திரவத்தோட பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃப்ளூயிட் இன் த ஆண்ட்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து லிக்வர் ஃபாலிகுலை. கிளியர்? ஓகே, அண்ட் இதை சுற்றி என்ன இருக்கு? கிரானுலோசா செல்ஸ் இருக்கு, நமக்கு தெரியும், இதை பார்த்தாச்சு. ஓகே, அண்ட் வெளிப்புறமா இருக்கிறத வந்து நம்ம உள்புறமா இருக்கிறத இன்டர்னல் சொல்றோம், வெளிப்புறமா இருக்கிற லேயரை வந்து நம்ம எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜஸ். அண்ட் தீகா எக்ஸ்டர்னா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃபைப்ரஸ் கவரிங், ஃபைப்ரஸ் டிஷ்யூக்களால் செய்யப்பட்டது. இதில் வந்து நோ பிளட் வெசல்ஸ், பிளட் சப்ளை வந்து இதுக்கு கிடையாது. ஓகேவா? ஆனால் இந்த தீகா இன்டர்னா அப்படின்ற பகுதி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய செல்கள், இதற்கு வந்து பிளட் சப்ளை இருக்கு. அந்த பிளட் சப்ளை வழியாக தான் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து இந்த செல்ஸை தூண்டிவிடும். ஓகே, அப்போ இந்த செல்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தீகா இன்டர்னா தான் வந்து தூண்டப்படும், எக்ஸ்டர்னா தூண்டப்படாது. ஓகே, இது வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரைட்? ஓகே, அண்ட் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல திஸ் ஒன், இந்த ஊசைட் இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல இப்படி ஒரு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஒரு பிரிட்ஜ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து இந்த இடத்துல இல்லை இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த ஊசிஸ்ட் வந்து வளர்ந்து ஒரு கார்னரில் வந்து நின்று அங்கேருந்து அப்படியே வந்து பட்டுன்னு வெடித்து வெளியில் வரும் கிராஃபியன் ஃபாலிக்கல்ல. ஓகே, ஸோ இந்த பிரிட்ஜ் ஆஃப் செல்ஸ் இஸ் கால் கியூமுலஸ் ஊஃபோரஸ். இதோட பேர் என்னது? கியூமுலஸ் ஊஃபோரஸ், பிரிட்ஜ் ஆஃப் செல். ஸோ இதுதான் வந்து பிடிச்சு வெளியே வரப்போகுது. அதுதான் வந்து ஃபைனலாக வரக்கூடிய செகண்டரி ஊசிஸ்ட் எக்கு. இந்த ஊஃபோரஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் ஆக்சுவலி வெளியில் வரும்போது இந்த ஸ்பெர்முடைய அந்த அக்ரோசோம் இருக்கு இல்லையா, அது போய் ஒரு எக்குக்குள்ளே வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போவோம்னு சொல்லணும் இல்லையா, அது எந்த இடத்துல போய் பெனிட்ரேட் பண்ணோன்னா ஆக்சுவலி இந்த கியூமுலஸ் ஊஃபோரஸ் வழியாக தான் போகும். ஓகேவா? ஸோ இது வந்து கிராஃபியன் ஃபாலிக்குலோடைய ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கிளியராக புரிஞ்சு நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குகள் வந்து வளர ஒரு பேர் சொல்கிறோம். அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக பார்ட்ஸுமே வந்து ஆட் ஆகுது இல்லையா? ரைட். ஸோ இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இது வந்து ஒரு ஹிஸ்டெக்டமி அப்படின்னு, அதாவது இந்த கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து அப்போ அந்த சமயத்தில் இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வெடிச்சு அதுலேருந்து எக் ரிலீஸ் ஆகிறது வந்து படம் பிடிச்சிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் என்னது? இந்த டார்க் பெருசாக இருக்கு இல்லையா, இது என்னது? இதுதான் வந்து மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ நம்ம பார்த்தோம்ல, இதுதான் வந்து இது. ஓகேவா? ஸோ இதிலிருந்து வெடித்து இந்த மெச்சூரான எக் வெளியில் வர்றது தான் வந்து இந்த பிக்சர். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் என்னது? எக். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிக்சரு. இல்லையா? ஓகே. ஸோ அந்த எக்கு வந்து அப்படியே வெளியில் வர அந்த ஆப்ரேஷன் பண்ணுற சமயத்தில் அவங்களுக்கு இதை பிக்சர் கிடச்சிருக்கு, அதை அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த எக்கு தான் வந்து செகண்டரி ஊசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
ஸோ இந்த எக் பார்த்தீங்கன்னா சைஸ்ல பெருசா இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஹியூமனுடைய செல்லுலேயே வந்து லார்ஜஸ்ட் சைஸ் செல் வந்து ஃபீமேலுடைய எக்கு தான். ஸ்மாலஸ்ட் சைஸ் வந்து ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ கண்ணுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா, இதுதான் வந்து த லார்ஜஸ்ட் செல், எக் செல். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ரப்சர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி வெளியில வர்ற இந்த எக்கு எங்க போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இது இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல், மெச்சூர் ஃபாலிக்கல், இதுக்குள்ள இருந்து இந்த ரப்சர் ஆகி வெளியில வர எக்கு இப்படி வருதுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த எக். இந்த போட்டோல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எக்கு தான் வந்து இது. ஓகே, இந்த எக்கு வந்து வெளியில வருது. ஸோ அந்த ஓவரியை விட்டு அந்த வெளியில வரும்போது அதை அப்படியே வந்து யார் அப்படி பிடிச்சு உள்ள இழுப்பாங்க, ஃபிம்ப்ரியே. இதுதான் வந்து ஃபிம்ப்ரியே. வாட் இஸ் ஃபிம்ப்ரியே? ஃபிம்ப்ரியே இஸ் த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். விரல் மாதிரி ஓவரிஸ்க்கு மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இது ஓவரி அப்படின்னா அதுக்கு மேலே இப்படி விரல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃபிம்ப்ரியே. ஸோ இதுலேருந்து வெளியில் வர அந்த ஓவாவை அந்த எக்கை வந்து டக்குனு இந்த ஃபிம்ப்ரியை எடுத்து இந்த டியூப் வழியாக உள்ள அனுப்பும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபிம்ப்ரியே. இந்த இடத்துல வர இந்த எக்கு வந்து நேராக எங்கே போய் உட்காரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யுட்ரஸோடைய இந்த பகுதி ஆம்பியுல்லா. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆம்பியுல்லா பகுதியில் தான் அந்த ஓவா அந்த எக்கு வந்து உட்காரும். ஓகே, ஸோ ஆம்பியுல்லா பகுதியில் தான் அந்த இடத்துல என்ன நடக்கும்னா வந்து இப்போ சப்போஸ் அந்த சமயத்தில் அவங்க வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், ஸ்பெர்ம் இப்படிக்கா உள்ள வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணும். ஸோ இது வந்து ஃபெலோப்பியன் டியூப், இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகி அது இந்த ஆம்பியுலா பகுதியில் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பெர்ம் வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா ஃபர்டிலைசேஷன், கரு உறுதல் அப்படின்ற ஸ்டேஜ் நடக்கும். ஸ்பெர்ம் வரலன்னா 12 to 24 ஹவர்ஸில் அது வந்து டீஜெனரேட் ஆகிடும், அது வந்து அழிந்து போயிடும். ஓகே, ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பெர்ம் வருது. ஸ்பெர்ம் வந்தவுடனே அதுக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அதன் பிறகு அது ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. அது அப்படியே இந்த இடத்துல வந்து யூட்ரைன் கேவிட்டியில் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படையாக பேசிக்காக வந்து நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். சரியா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ளோ சார்ட், ஃப்ளோ டயக்ராம். ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராம் ஓஜெனிசிஸில் நம்ம படிக்கும் போது 2 ஸ்டேஜஸ் வந்து இதில் நம்ம சைமல்டேனியஸாக கூடவே படிக்கணும். ஒன்று வந்து ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் படிக்கணும், இன்னொன்று வந்து இந்த ஊசிஸ்ட் எப்படி வந்து வளருது அப்படின்றத படிக்கணும். ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே இதுதான். என்னது? ஃபாலிகுலோஜெனிசிஸ், ஃபாலிக்கல் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம ஒரு முறை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற இந்த 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 பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது என்னது அப்படின்னா வந்து சைல்டுஹுட். ஓகே, அண்ட் இது வந்து பிஃபோர் பர்த். ஸோ ஒரு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸு இது, அண்ட் குழந்தை பிறந்து அது வயதுக்கு வர வரைக்கும் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இது, அண்ட் அது வயதிற்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே இது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸில் வந்து நடக்குது. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்ட்ரா எம்ப்ரியானிக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையா. ஸோ அந்த இடத்துல அந்த கருவில் இருக்க குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் என்னது, பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் அப்படின்ற செல்ஸ் இருக்குது. அந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் தான் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படியே இருக்குது. பிறந்த பிறகும் அது வந்து என்ன இருக்குது, இன்ஆக்டிவேட்டடாக இருக்குது. ஏன்னா ஓவரிஸ் இன்ஆக்டிவேட்டடாக இருக்குது. ஓகே, அண்ட் அந்த பெண் வந்து வளர்ந்து பியூபர்ட்டி பருவ வயது அடைந்த பிறகு தான் என்ன ஆகுது, இந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் ஆக்டிவேட் ஆகி அடுத்து பிரைமரியாக மாறுது, செகண்டரியாக மாறுது, டெர்ஷரி ஃபாலிக்கல் இல்லைன்னா வந்து கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. அதுலேருந்து தான் வந்து இந்த செகண்டரி ஊசைட் அப்படின்றது வளருது. ஸோ இந்த ஸ்டேஜஸை தான் நாம் இப்போ பார்த்தோம். ஓகேவா? ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபாலிகுலோஜெனசிஸ், ரைட்? ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஊஜெனிசிஸ் உடைய ஸ்டெப்ஸு. ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஊஜெனிசிஸ்? ஊஜெனிசிஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஊஜெனிசிஸ் அப்படின்றது த ஃபார்மேஷன் ஆஃப் தி ஓவம் இல்லைன்னா ஓவா ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் வந்து ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஊஜெனிசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஃபாலிகுலர் ஜெனிசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த குழந்தை கருவில் இருக்கும் போது தானே ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் ஊஜெனிசிஸுமே வந்து ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் ஆர் பிஃபோர் பர்த். அந்த குழந்தை, பெண் குழந்தை வந்து கருவில் இருக்கும் போதே, அவங்க அம்மாவுடைய கருவில் இருக்கும் போதே இந்த ஊஜெனிசிஸுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா?
ஓகே, ஸோ இந்த oogenesisல தான் 3 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், growth ஃபேஸ் அண்ட் மெச்சுரேஷன் ஃபேஸ். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இப்போ படிக்கலாம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். இது எப்போ நடக்கும்? இது வந்து ப்ரீநேட்டல் ஸ்டேஜ், அதாவது குழந்தை கருவில் இருக்கும் போதே தான் நடக்கும். ஓகே, oogenesis process begins inside the fetus when it is in the embryonic stage before birth. ஸோ குழந்தை கருவில் இருக்கும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி யோக் சாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த யோக் சாக், அந்த மஞ்சள் கருவில் வந்து எம்ப்ரியானிக் இல்லைன்னா வந்து பிரைமோர்டியல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்ற செல்ஸ் வந்து அப்படியே நேராக போய் அதோடைய கொனாட்ஸில் போய் உட்காந்துக்கும். அந்த பிரைமோர்டியல் ஜெர்ம் செல்ஸ் வந்து என்ன ஆகும், அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து, அதாவது என்ன டிவிஷன் பண்ணும், பிரைமோர்டியல் ஜெர்ம் செல்ஸ் வந்து மைட்டோட்டிக் டிவிஷன் பண்ணும். மைட்டோட்டிக் டிவிஷன் பண்ணி என்னவா ஃபார்ம் ஆகும், it becomes oogonia. It becomes oogonia. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ முதல்ல இருந்த செல் வந்து பிரைமோர்டியல் ஜெர்ம் செல், அது என்ன ஆகுது, ஊகோனியாவா மாறுது. ஊகோனியானா என்ன? ஊகோனியா அப்படின்றது மதர் செல். ஓகே, இந்த ஊகோனியால இருந்து தான் அடுத்து வந்து டெவலப்மெண்ட் நடக்க போகுது. ஓகேவா? see here, during the 6th to 8th week of the female embryonic development நடக்கும்போது primordial germ cells, இந்த primordial germ cells என்னவா இருக்கு, இது வந்து டிப்ளாய்டா இருக்கு. 46 number of chromosomes இதுல இருக்கு. ஓகே, இது என்ன ஆகுது, டிஃபரன்ஷியேட் ஆகி அது வந்து ஊகோனியாவா மாறுது. ஸோ இந்த ஊகோனியா செல்லுக்கும் எத்தனை குரோமோசோம் இருக்கும், இது மைட்டோசிஸ் தானே, அதனால 2n தான் இருக்கும். 46 number of chromosomes தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து பிரைமோர்டியல் ஜெர்ம் செல் அப்படின்ற அந்த பேசிக்கான செல் வந்து மைட்டோட்டிக் செல் டிவிஷன் மூலமா, மைட்டோட்டிக் அப்படின்னா அப்படியே ஜஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நிறைய செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த நிறைய ப்ரொடியூஸ் ஆகிற செல்லை நாம ஊகோனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுதான் வந்து எக் மதர் செல். ஓகே, இந்த ஸ்டேஜ் தான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். ஏன்னா அது மல்டிப்ளை ஆகுது, ஜெர்ம் செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுது. இது எப்போ நடக்கும், குழந்தைய வந்து 6th to 8th வீக் இந்த கருவில் இருக்கும் போதே வந்து நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அந்த சமயத்தில் என்ன ஃபார்ம் ஆகும், மில்லியன்ஸ் ஆஃப் ஊகோனியா. மில்லியன்ஸ்னா என்னது, நிறைய அமௌண்ட் ஆஃப் இந்த ஊகோனியா 2 ஓவரீஸ்லையுமே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம்டு வித்தின் ஈச் ஓவர், 2 ஓவரீஸ். இந்த பாருங்க, இந்த கருவில் இருக்கிற இந்த குழந்தைக்கே வந்து இந்த இடத்துல ஓவரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளேயே வந்து இந்த நிறைய இந்த பிரைமோர்டியல் ஜெர்ம்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, ஊகோனியா வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த குழந்தை வந்து 8 மாதம் கருவாக இருக்கும் போது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, அண்ட் அந்த பிறகு வந்து ஊகோனியா வளராது, இல்லைன்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு அடிஷ்னலாக எந்த செல்ஸுமே ஆட் ஆகாது. ஸோ பிறக்கும் போதே ஒரு குழந்தை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஊகோனியாவோட பிறக்குதோ அவ்வளோதான். அதன் பிறகு அந்த செல்ஸ் வந்து குறையுமே தவிர, அது வந்து குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமே தவிர எக்ஸ்ட்ராவாக அது வந்து ஆட் ஆகாது ஒரு ஃபீமேலுக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் பிஃபோர் பர்த், இதில் தான் வந்து இது நடக்குது. ஸோ இந்த இடத்துல ரெண்டாவது ஃபேஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், வளரக்கூடிய ஸ்டேஜ். இந்த க்ரோத் ஃபேஸும் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து பேபி கருவில் இருக்கும் போது தான் இந்த ஸ்டேஜுமே நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்குது, சம் ஊகோனியா ஸ்டாப் டிவைடிங் அண்ட் பிகின் டு க்ரோ இன் சைஸ் அண்ட் ஃபார்ம் பிரைமரி oocytes. இப்போ இந்த பிக்சரை பாருங்க, இது எல்லாமே எப்போ நடக்குது, பிஃபோர் பர்த், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தான் நடக்குது. ஓகேவா? ஸோ முதல்ல இந்த இடத்துல பிரைமோர்டியல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்ற செல்ஸ் இருந்துச்சு, அவை வந்து என்ன ஆச்சு, ஊகோனியாவா மாறுச்சு. ஓகேவா? ஸோ ஊகோனியாவா வந்து மாறுச்சு. ஊகோனியா தான் என்னது, மதர் செல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மதர் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ஊகோனியா அப்படின்ற மதர் செல் என்ன பண்ணோம்னா வந்து சில செல்கள் வந்து தே ஸ்டாப் டிவைடிங், போதும் டிவிஷன் 1 வந்து 2 ஆகுது அப்படின்ற மைட்டோசிஸ்ல நடந்துச்சுக்க, அந்த டிவிஷனை அதை ஸ்டாப் பண்ணிட்டு அது வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ வளர ஆரம்பிக்கும் போது அது என்னவா ஃபார்ம் ஆகும், இட் ஃபார்ம்ஸ் இன்டு பிரைமரி oocyte. பிரைமரி oocyte அப்படின்ற ஒரு செல்லை வந்து சைஸ்ல வந்து பெருசாக ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த பிரைமரி oocyteக்கும் எத்தனை இருக்கும், 2n number of chromosome, இதுவுமே வந்து டிப்ளாய்டாக தான் இருக்கும். ஸோ இதை நாம முதல் நிலை அண்ட செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வளரும் போது இந்த செல்லுக்குள்ள
இந்த செல் வந்து வளருது. ஓகே, இது பாருங்க, இது வந்து இந்த வளர்ந்த ஸ்டேஜ். இது வளரும் போது இந்த செல்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இதற்குள்ள எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடி, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லுக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து இந்த வளர்ற இந்த பிரைமரி ஊசைட்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த பிரைமரி ஊசைட் வந்து அப்படியே வளர்ந்து வந்துட்டே இருக்கும்போது, ஓகே, வளர்ந்து வந்துட்டே இருக்கும்போது அது எந்த ஸ்டேஜுக்கு போகுது? தி என்டர் ப்ரோஃபேஸ் 1 டிப்ளோட்டின் ஆஃப் மியோசிஸ். இந்த ப்ரோஃபேஸ் 1 டிப்ளோட்டின் ஆஃப் மியோசிஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜ்ல அது வரும்போது அந்த இடத்துல அதோடைய growth வந்து டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணுது. ஸ்டேஜ்ல வந்து டக்குன்னு அது growth வந்து அரெஸ்ட் ஆகிடும். அதன் பிறகு அந்த செல் வந்து வளராது, அப்படியே சைலண்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்றோம்? பிரைமரி ஊசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த பிரைமரி ஊசைட் எந்த ஸ்டேஜ்ல ஸ்டாப்டா இருக்கு? ப்ரோஃபேஸ் 1 டிப்ளோட்டின் அப்படின்ற ஸ்டேஜில், இந்த மியோட்டிக் ஸ்டேஜில் வந்து அது ஸ்டாப் ஆகி அப்படியே சைலண்ட்டாக அந்த குழந்தை கருவிலே வந்து அப்படியே இருக்கும், அதோட ஓவரீஸில் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? பிறகு அந்த குழந்தை பிறந்து அது 13 வயசில் வந்து அது வயசுக்கு வந்த பிறகு, அந்த பியூபர்ட்டி வந்த பிறகு தான் இது வந்து அதோடைய இந்த இதை வந்து கண்டினியூஷன் பண்ணும். கிளியர்? Okay, so the primary oocyte do not divide further until the female becomes sexually mature. So இந்த oocyte என்ன ஆகும்? அமைதியா இருக்கும், ஒண்ணுமே செய்யாது அதற்கு பியூபர்ட்டி வர வரைக்கும். சரி, இந்த ரைட் சைட்ல இருக்க இந்த பிக்சர் பாருங்க. பிரைமரி ஊசைட் இது உள்ள இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது சுற்றி ப்ரொடெக்டிவாக ஒரு செல் தேவை, அதுதான் வந்து கிரானுலோசா. ஸோ அதை நாம பிரைமார்டியல் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஏற்கனவே படித்தோம் இல்லையா? ஸோ இந்த பிரைமார்டியல் ஃபாலிக்கல்குள்ளே தான் இந்த பிரைமரி ஊசைட் அரெஸ்டட் மியோட்டிக் ஸ்டேஜில் சைலண்ட்டாக அந்த குழந்தைக்கு அப்படியே இருக்கும். புரியுதா? ஓகே, ஃபைன். இப்போது அந்த குழந்தை வந்து பிறந்துடுச்சு. பிறக்கும் போது எத்தனை செல்ஸ் இருக்கும் அதோடைய உடல்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த செல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். இப்போ அந்த குழந்தை வந்து வளருது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த குழந்தை வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜை அடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஜஸ்ட் 60,000 to 80,000 ஃபாலிகுல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஈச் ஓவரியில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு மெனி ஃபாலிகல்ஸ் வில் பி there or present in each ovary at the time of puberty அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ பியூபர்ட்டி ஸ்டேஜில் 2 ஓவரிஸில் அந்த பெண் குழந்தைக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்கும்? 60,000லேருந்து 80,000. ஸோ இதற்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? பேபியா கருவில் இருக்கும் போது மில்லியன்ஸில் இருந்துச்சு. ஒரு ஓவரிஸ்லையுமே வந்து ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் இருந்துச்சு. ஸோ அது என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீஜெனரேட் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபாலிகுலர் அட்ரீசியா. What is follicular atresia? It is the breakdown of ovarian follicles. ஸோ அந்த primordial follicles இருந்துச்சுல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகும். ஏன் டீஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அந்த ஓவரியே இவ்வளோ சைஸ் தான் இருக்குது, அதற்குள்ள 2 மில்லியன் அவ்வளோ செல்களை வந்து அதனால் ஸ்பேஸ் அடைக்கும். ஓகே, டெவலப்மெண்ட்டுக்கு பத்தாது. ஸோ அதனால் வளர அந்த பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை வந்து வயசு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாமே வந்து டீஜெனரேட் ஆகி கடைசியில் பியூபர்ட்டி ஸ்டேஜில் எவ்வளோ இருக்கும்? 60,000லேருந்து 80,000 செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த 60,000லேருந்து 80,000 செல்ஸ் தான் அதன் பிறகு ஒரு மாதமுமே வந்து எக்கை வந்து ஒன்றா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இப்போ குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தை வந்து ஒரு பொண்ணு, ஒரு 12 வயசு பொண்ணு ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோ. ஓவரி இஸ் இன்ஆக்டிவ். ஸோ ஓவரி வந்து பிறக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த செல்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கும். அதை நாம் ஃபாலிகுலர் அட்ரீசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஸ் எதுவுமே இருக்காது. கிளியர்? ரைட். இப்போ ஆஃப்டர் பியூபர்ட்டி அந்த பெண் குழந்தை வந்து இப்போ வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜை வந்து அடைஞ்சிடுச்சு, 13 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைக்கு வந்து பெண்ணுக்கு 60,000லேருந்து 80,000 செல்ஸ், பிரைமார்டியல் செல்ஸ் முதல்ல வந்து அதோடைய இதில் இருக்கும், ஃபாலிகல்ஸ் வந்து இருக்கும். ரெண்டாவது இது என்ன நடக்க போகுது? அந்த பிரைமார்டியல் செல்ஸ் தான் இப்போ ஒரு ஸ்டெப்பாக இப்படி வளர்ந்து என்ன ஆக போகுது? ஓவமா வந்து உற்பத்தி ஆக போகுது. ஓகே, ஒவ்வொரு மாதமும் இதுதான் நடக்க போகுது இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஃபைன். ஸோ இப்போ தேர்ட் ஃபேஸ், மெச்சூரேஷன் ஃபேஸ் அப்படின்றது எப்போ நடக்கும்? ஊஜெனிசிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இட் அக்கர்ஸ் ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஸோ ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் என்ன ஆகுது, தேர்ட் ஃபேஸே வந்து அந்த இதில் வந்து நடக்குது, oogenesisல நடக்குது. ஓகே, puberty அப்போ என்ன நடக்கும்? So at the puberty, due to the induction of the hormone, follicular stimulating hormone and luteinizing hormone, ரெண்டு ஹார்மோன். இப்போ நம்ம ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ்ல படிச்சோம்ல, அதே மாதிரி தான் ஆன்டீரியர் ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நேரா வந்து இந்த ஓவரிஸ்ல வந்து இந்த ஃபாலிகுலோடைய டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகே, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்த பிறகுதான் அந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் வளர்ந்து அடுத்த ஸ்டேஜை வந்து நோக்கி போகும். ஓகே, ரைட். இந்த இடத்துல பாருங்க அந்த சார்ட்டுடைய கண்டினியூவேஷன். ஸோ ஈச் மந்த் ஃப்ரம் தி பியூபர்ட்டி டு மெனோபாஸ். ஸோ பியூபர்ட்டிக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரைமரி oocyte arrested in the prophase 1 அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன பண்ணோம்னா வந்து அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். அது என்ன பண்ணும், அது வந்து அடுத்து அதோடைய மியோசிஸ் 1 அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அது போகும். மியோசிஸ் 1 அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகும். ஸோ மியோசிஸ் 1க்கு போகும்போது அந்த பிரைமரி oocyte வந்து 2 செல்லாக டிவைட் ஆகும். ஒரு செல் வந்து பெருசாக இருக்கும், அதை நாம் செகண்டரி oocyte அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு செல் வந்து சின்னதாக இருக்கும், அதை நாம் போலார் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் பியூபர்ட்டி என்ன நடக்குது இப்போ பாருங்க. இப்போ இந்த செல் தான் வந்து பிரைமரி oocyte. ஓகே, இந்த செல் வந்து அப்படியே அரஸ்டட் ஸ்டேஜில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்லாம் வந்து இன்டியூஸ் பண்ண பிறகு இந்த செல் என்ன பண்ணும், இதோடைய செல் டிவிஷனை பண்ணும். ஸோ இது வந்து ரெண்டா பிரியும். ஒரு செல் வந்து பெருசாக இருக்கும், இதை நாம செகண்டரி oocyte அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், பெருசா இருக்கும். இன்னொரு செல் ரொம்ப சின்னதா இருக்கும், இதோட பேர் வந்து போலார் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, போலார் பாடி இல்லைன்னா வந்து போலோசைட் அப்படின்னு சொல்லலாம், போலோசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இது எப்படி நடக்குது? திஸ் அக்கர்ஸ் பை மியோட்டிக் டிவிஷன் 1, ஃபர்ஸ்ட் மியோசிஸ்ல இது நடக்குது. சரியா? ஓகேவா? ஸோ இந்த செகண்டரி oocyte இருக்கு இல்லையா, இந்த செகண்டரி oocyte அப்படின்றது தான் வந்து மெச்சூர் ஆகி ஒரு ஓவாவா இல்லைன்னா வந்து எக்கா வெளியில வருது. புரியுதா? ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் நடக்கும்போது சைமல்டேனியஸாக நம்ம இதையும் பார்க்கலாம். இந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் என்ன ஆச்சு, பிரைமரி ஃபாலிக்கல் வந்து அப்படியே வளர்ந்து க்ரோயிங் ஃபாலிக்கல் ஆகுது, கிராஃபியன் ஃபாலிக்கல் ஆகுது. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் எல்லாம் எப்போ நடக்கும், அந்த பெண் வந்து வயதுக்கு வந்த பிறகு தானே நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த பிரைமரி oocyteக்குள்ளே தான் இதுக்குள்ளே வந்து இது இருக்குது. ஓகே, அண்ட் கடைசியாக அந்த செகண்டரி oocyte என்ன ஆகுது, அப்படியே கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து ரப்சர் ஆகி வெளியில் வருது. ஓகே, ஸோ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து ரப்சர் ஆகி வெளியில் வர செல்லை நம்ம என்ன சொல்கிறோம், செகண்டரி oocyte அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஓவம் கிடையாது. ஓகே, ஓவம் அப்படின்றது இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் தான். ஸோ இதுலேருந்து ரப்சர் ஆகி வர செல்லை நம்ம என்ன சொல்கிறோம், செகண்டரி oocyte அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓவியூலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஓவியூலேஷன். கிளியர்? ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த செகண்டரி oocyte அப்படின்ற இந்த செல் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது வந்து மறுபடியும் இதோடைய மெட்டாஃபேஸ் 2 அப்படின்ற ஸ்டேஜில் இது அரெஸ்ட் ஆகி அப்படியே சைலண்டாக நின்றும். ஓகே, இந்த மெச்சுரேஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பியூபர்ட்டி அப்போது என்ன நடந்துச்சு, இப்போது இந்த இடத்துல இருந்த இந்த பிரைமரி oocyte அப்படின்றது மியோசிஸ் 1. ஓகே, மியோசிஸ் 1ல 2 செல்லா பிரியுது. ஒரு செல் வந்து பெருசா இருக்கு, அதை நாம செகண்டரி oocyte அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இன்னொரு செல் வந்து சிறுசா இருக்கு, அதை நாம போலார் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த செல் வந்து ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பெருசா இருக்கிற செல் வந்து இந்த மியோசிஸ்ல அது டிவைட் ஆகும்போது ஒரு செல்லுக்கு சைட்டோபிளாசம் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு செல்லுக்கு சைட்டோபிளாசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ எந்த செல்ல சைட்டோபிளாசம் ஜாஸ்தியா இருக்கோ அந்த செல் வந்து செகண்டரி oocyte-ஆ மாறிடும். ஓகே, எந்த செல்ல சைட்டோபிளாசம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அது வந்து போலார் பாடியாக மாறிடும். ஓகே, அந்த போலார் பாடியை நாம ஃபர்ஸ்ட் போலார் பாடி, முதல் நிலை துருவ செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த போலார் பாடி செல் அப்படின்றது என்ன ஆகும், அதுக்கு வந்து சைட்டோபிளாசம் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது, ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த செகண்டரி oocyte அப்படின்ற இந்த செல்லு தான் ஓவியூலேஷன் அப்போ ஒரு பெண்ணுக்கு மாதம் வெளியில வருது. சரிங்களா?
ஸோ இந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்றோம், ஓவியூலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ what is ovulation? The secondary oocyte is shed from the Graafian follicle in the ovary. This is called ovulation. ஸோ ஓவியுலேஷன் அப்படின்னா ஓவம் ஃபார்ம் ஆகுறது கிடையாது. ஓவம்க்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அது வந்து செகண்டரி ஊசைட். அந்த செகண்டரி ஊசைட் எங்கேருந்து வருது, கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து வருது. ஸோ அதுல இருந்து வர அந்த ஸ்டேஜை தான் நம்ம ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த செகண்டரி ஊசைட் பார்த்தீங்கன்னா இந்த மியோசிஸ் 1 நடக்குது இல்லையா, நடந்த பிறகு அது வந்து மியோசிஸ் 2க்கு போகாம அப்படியே வந்து அரெஸ்ட் ஆகிடும். எந்த இடத்துல, மெட்டாஃபேஸ் வரைக்கும் அப்படியே வந்து அரெஸ்ட் ஆகும். ஓகே, மியோசிஸ் 2 உடைய அடுத்த மியோசிஸ் போகாம அது மெட்டாஃபேஸ் 2லயே வந்து அது வந்து அரெஸ்ட் ஆகி அப்படியே வந்து கிராஃபியன் ஃபாலிக்கலை விட்டு வெளியில வந்துடும். ஓகேவா, ரைட். இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து இப்போ இந்த ஓவம்ல இருந்து இந்த ஊசைட் செகண்டரி ஊசைட் அப்படின்றது வெளியில வருது. வெளியில வரும்போது இதை தான் நம்ம ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த செகண்டரி ஊசைட் அந்த எக் அப்படிதான் எங்க போகும், இந்த நேரா வந்து இந்த ஆம்பியுல்லா அப்படின்ற இந்த பகுதியில் போய் நிற்கும். ஸோ இந்த இடத்துல தான் அது வந்து ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்பெர்ம் வந்து அப்படியே இப்படி உள்ள வந்து இதை மீட் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸ்பெர்ம் இல்லைன்னா அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்காது. 24 hours கழிச்சு அந்த செகண்டரி ஊசைட் வந்து அப்படியே அழிஞ்சு விடும், டீஜெனரேட் ஆகிடும். ஓகேவா, சரி. இப்போ சப்போஸ் ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றதா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ அது எப்போ நடக்கும், when the woman is married, அவங்க வந்து கல்யாணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அப்போதான் வந்து அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த யங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் அது நடக்காது. ஸோ ஒவ்வொரு மாதமுமே வந்து ஓவிலேஷனில் செகண்டரி ஊசைட் மட்டும் ஃபார்ம் ஆகி அது டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும் யங் விமனுக்கு. ஓகேவா, கேர்ள்ஸ்க்கு. ஸோ விமனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ இந்த ஸ்பெர்ம் அப்படியே வந்து இந்த இடத்துல பண்ணுறது பாருங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்பெர்ம் அப்படியே வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த செகண்டரி ஊசைட்டை மீட் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் பண்ணி அது வந்து இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து அவங்க வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்பெர்ம் இருந்துச்சுன்னா தான் நடக்கும், இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் நடக்காது. ஓகே ஓகே, இப்போ வந்து ஸ்பெர்ம் இருக்கு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்பெர்ம் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த செகண்டரி ஊசைட் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகி நிற்குது, மெட்டாஃபேஸ் 2, மியோசிஸ் உடைய மெட்டாஃபேஸ் 2 அப்படின்ற ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகி நிற்குது இல்லையா. ஸோ அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து அதோடைய கண்டினியூட்டி நடக்கும். ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து ஸ்பெர்ம் இருந்தால் தான் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த செல் இருக்குது, இந்த இடத்துல ஸ்பெர்ம் உள்ளே வருது. ஸ்பெர்ம் உள்ளே வந்த பிறகு அந்த செல் என்ன ஆகும், அதோடைய மியோசிஸ் 2வை கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகே, மியோசிஸ் 2வை கம்ப்ளீட் பண்ணிடும். அது ஏன் ஸ்பெர்ம் இருந்தால் தான் மியோசிஸ் 2 நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்பெர்ம் உடைய ஸ்ட்ரக்சரை படித்தோம் இல்லையா. ஸ்பெர்ம் உடைய ஹெட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோடைய முன்னாடி வந்து ஆக்ரோசோம் இருக்கும், அப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நெக்கில் இருக்கும். ஆக்சுவலி ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரியோல் இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைசேஷன் அப்போ எக்குக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி வரும்போது அதோடைய நெக் ரீஜனில் இருக்கிற ப்ராக்சிமல் சென்ட்ரியோலும் உள்ளே போயிடும். ஓகே, அந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் தான் இந்த மியோசிஸ் நடக்கிறதுக்கு தேவை. ஏன்னா எக்ஸெலுக்கு வந்து அதோடைய உள்ள ஆல்ரெடி நம்ம இப்போ படித்தோம், அதுக்குள்ள வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, கோல்கி பாடிலாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, சென்ட்ரியோல் இல்லை. ஸோ சென்ட்ரியோல் எதற்கு தேவை ஒரு செல்லுக்கு, சென்ட்ரியோல் வந்து அது வந்து செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவை. ஓகே, அந்த சென்ட்ரியோலை கொண்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம். ஓகே, ஸோ ஸ்பெர்ம் இருந்தால் தான் அந்த சென்ட்ரியோல் உள்ளே போகும், அப்போ தான் வந்து அந்த மியோசிஸ் 2 அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா அந்த ஓவியூலேஷனில் வந்து அந்த செகண்டரி ஊசைட் வந்து அப்படியே என்ன ஆகும், வெளியில் வந்துடும், டீஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ மியோசிஸ் நடந்த பிறகு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற அந்த கடைசி ஸ்டேஜ் செல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஒரு முழுமையான கருமுட்டை செல். இதற்கு முன்னாடி கிராஃபியன் ஃபாலிக்கல் ரிலீஸ் பண்ணது என்னது, செகண்டரி ஊசைட், அது ஓவம் கிடையாது. ஸ்பெர்ம் வந்து மீட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் ஃபெலோப்பியன் டியூப்ல நடந்த பிறகு வரதான் வந்து ஓவம். ஓகேவா, புரியுதா? ஓகே, ஸோ இந்த இடத்துலையுமே வந்து மியோசிஸ் 2 நடக்கும் போதும்
அது வந்து செகண்டரி ஊசைட் வந்து 2 செல்லாக தான் பிரியும். ஒன்று வந்து பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிற செல் தான் வந்து ஓவம், சிறிதாக இருக்கிற செல் வந்து செகண்டரி போலார் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ மியாசிஸ் 1லையும் மியாசிஸ் 2லையுமே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் சேர்த்து மொத்தம் 3 போலார் பாடிஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஓவம் இருக்கும். ஓகே, இந்த போலார் பாடிஸ் வந்து ஃபர்டிலைசேஷனில் இன்வால்வ் ஆகாது. ஏன்னா அதோடைய சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் வந்து ரொம்ப பிரித்து கொடுக்கும் போது செல்க்கு ஒன்றத்தில் ஜாஸ்தியாக இருக்குது, ஒன்றத்தில் சைட்டோபிளாசம் கம்மியாக இருக்குது. ஸோ சைட்டோபிளாசமே இல்லாது இல்லைன்னா ரொம்ப ஃப்ராக்ஷன் கம்மியாக இருக்க சைட்டோபிளாசம் இருக்க செல் தான் வந்து போலார் பாடியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த செல் என்ன ஆகும், டீஜெனரேட் ஆகிடும். அது வந்து அழிந்து விடும். அங்கே இருக்கிற ஃபேகோசைட்டோசிஸ் வந்து அதை வந்து சாப்பிட்றோம். ஓகேவா? ஸோ போலார் பாடிஸ் எல்லாமே வந்து டீஜெனரேட் ஆகிடும். ஸோ இந்த பெரிய செல் தான் வந்து ஓவமாக ஃபார்ம் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? இதுதான் வந்து oogenesis. ஓகே, இப்போ நாம பார்த்த இந்த oogenesisல வந்து ரெண்டு ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸாக நடக்குது. தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்னு சொல்லுவோம். ஒன்று வந்து oogenesis நடக்குது, இந்த செல் இந்த உள்ளே இருக்கிற இந்த எக்கு செல் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. ரெண்டாவது ஃபாலிகுலோஜெனசிஸ் நடக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபாலிகுலர் செல்ஸுமே வந்து வளருது. இது ரெண்டுமே சேர்ந்து ஒன்றோடு ஒன்றாக போகிறது தான் வந்து oogenesis. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ பார்த்தா இந்த ஃப்ளோ சார்ட். இது நம்ம குயிக்காக ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த oogenesis அப்படின்றத வந்து நாம் வந்து மொத்தம் 3 ஸ்டேஜாக பிரிக்கிறோம். ஓகே, ஒன்று வந்து என்னது, மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், ரெண்டாவது growth ஃபேஸ், மூணாவது வந்து மெச்சுரேஷன் ஃபேஸ். அண்ட் இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டேஜில் நடக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இதை நம்ம என்ன சொல்கிறோம், பிஃபோர் பர்த், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எம்ப்ரியோவாக இருக்கும் போது நடக்கக்கூடிய ஸ்டேஜ். ஓகே, அண்ட் இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தை வந்து சைல்டாக இருக்கும் போது நடக்கக்கூடியது. அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் எப்போ அப்படின்னா வந்து அந்த ஒரு கேர்ளாக இருக்கும் போது நடக்கக்கூடியது. அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து அது வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா நடக்கக்கூடியது. ஓகே, கிளியர்? அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுது, ஸ்டெம் செல்ஸ் அப்படின்ற ஊகோனியம் இருக்குது. அது வந்து மைட்டோசிஸ் மூலமாக பிரைமரி ஊசைட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸை நாம் பிரைமோர்டியல் ஃபாலிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பிரைமரி ஊசைட் அது அப்படியே வளர்ந்து என்ன ஆகுது, ப்ரோஃபேஸ் 1 அந்த ஸ்டேஜில் வந்து அரெஸ்ட் ஆகிடுது. ஓகே, அப்போ வந்து பிரைமோர்டியல் ஃபாலிக்கல்குள்ளே தான் அது இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த குழந்தையோடைய எம்ப்ரியோக்குள்ளே நடக்குது. ஓகே, ஸோ இந்த 2 ஃபேஸுமே வந்து ஒன்று வந்து க்ரோத், இது வந்து க்ரோத் ஃபேஸு, இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், இது ஃபர்ஸ்ட் ஃபேஸு. ஓகே, அண்ட் இது வந்து செகண்ட் ஃபேஸு, க்ரோத் ஃபேஸு. இது எல்லாமே வந்து தேர்ட் ஃபேஸ், மெச்சுரேஷன் ஃபேஸ். எல்லாமே வந்து ஆஃப்டர் பர்த் நடக்கக்கூடிய எல்லாமே வந்து மெச்சுரேஷன் ஃபேஸ். இது எல்லாமே வந்து மெச்சுரேஷன் ஃபேஸ். ஓகே, அண்ட் அந்த குழந்தை பிறந்த பிறகு அது வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ் வர வரைக்கும் அதோட அந்த ஓவரிஸ்குள்ளே இருக்கிற அந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இன்ஆக்டிவாக இருக்கும், அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் அதோடைய அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ ஒரு மில்லியன்ஸாக இருந்தது வந்து பியூபர்ட்டி வர வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 60,000லேருந்து 80,000 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதை தான் நாம் ஃபாலிகுலர் அட்ரேசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ பியூபர்ட்டி வந்த பிறகு ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து இன்டியூஸ் பண்ண பிறகு இந்த பிரைமரி ஊசைட் அப்படின்றது 2ஆக டிவைட் ஆகும். ஓகே, இந்த பிரைமரி ஊசைட் அப்படின்றது 2ஆக டிவைட் ஆகும். ஒரு செல் வந்து பெருசாக இருக்கும், அதை நம்ம செகண்டரி ஊசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன்னொரு செல் சின்னதாக இருக்கும், அதை நம்ம போலார் பாடின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த செகண்டரி ஊசைட் வந்து மறுபடியும் அரெஸ்டடாக இருக்கும். எந்த ஃபேஸில், மெட்டாஃபேஸ் 2ல அரெஸ்டடாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து மாதம் ஓவிலேஷன் அப்போது இந்த எக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகும். இதை ரிலீஸ் பண்ணுறது வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல். ஓகே, ஸோ இந்த பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் எல்லாமே அந்த ஃபாலிக்கல்ஸ்குள்ளே நடக்கும். தென் அவங்களுக்கு வந்து செக்சுவல் இன்டர்கோர்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ ரிலீஸ் ஆகிற அந்த செகண்டரி ஊசைட் கூட இந்த ஸ்பெர்ம் ஜாயின் பண்ணும்போது அந்த மியாசிஸ் 2 உடைய அந்த கம்ப்ளீஷன் நடக்கும். ஏன்னா ஸ்பெர்ம் தான் வந்து ப்ராக்சிமல் சென்ட்ரியோட கொண்டு வந்து அந்த மியாசிஸ் 2 வந்து கம்ப்ளீஷன் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஃபைனலாக உருவாகிற செல்லை தான் நம்ம ஓவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதற்குடையும் ஒரு போலார் பாடி வரும். அந்த போலார் பாடியை நம்ம செகண்டரி போலார் பாடின்னு சொல்கிறோம். அந்த போலார் பாடியும் டீஜெனரேட் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக oogenesis மற்றும் ஃபாலிகுலர் ஜெனசிஸ். ரைட்? ஓகே, ஸோ இதில் முக்கியமான சில கேள்விகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி தெரியும். ரைட்? ஸோ வாட் இஸ் ஓவியூலேஷன்? ஓவியூலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா த ரிலீஸ் ஆஃப் செகண்டரி oocyte ஃப்ரம் த ஓவரி.
ஓவியூலேஷன் அப்படின்னா ஓவம் ஃபார்ம் ஆகுறது கிடையாது, நாட் ஓவம். ஓவம் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா அது தப்பு. செகண்டரி ஊசைட் ஃபார்ம் ஆகுறது தான் ஓவியூலேஷன். இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஓவியூலேஷன். கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து வர்றது என்னது? செகண்டரி ஊசைட். ஓகேவா? ஓவம் அப்படின்றது எப்போ வருது? ஸ்பெர்ம் வந்து பெனிட்ரேட் பண்ண பிறகு தான் வருது. ஸோ அப்போ ஓவியூலேஷனில் என்ன நடக்குது? செகண்டரி ஊசைட் தான் வெளியில் வருது. அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ரப்சர்ஸ் டு கிவ் செகண்டரி ஊசைட்? எது வந்து செகண்டரி ஊசைட் உற்பத்தி பண்ணுது? கிராஃபியன் ஃபாலிக்கல், ரைட்? கிராஃபியன் ஃபாலிக்கல் ruptures to give secondary oocyte. Then where secondary oocyte or the egg wait? So இது rupture ஆகி வெளியில வர secondary oocyte வந்து எங்க வெயிட் பண்ணுது? நம்ம பார்த்தோம் இல்லையா, ampulla region of the uterus. ampulla regionல வந்து வெயிட் பண்ணுது. Then is the first polar body produced every month? ஒரு பெண்ணுக்கு வந்து ஆஃப்டர் பியூபர்ட்டி போலார் பாடி, ஃபர்ஸ்ட் போலார் பாடி ஒரு மாதமும் ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் காமனாக இந்த நீட்டில் காம்படேட்டிவ் எக்ஸாம்லலாம் வரக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போலார் பாடி ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மியோசிஸ் 1 கம்ப்ளீஷன் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் போலார் பாடி ஃபார்ம் ஆகுது இல்லையா? இது டீஜெனரேட் ஆகுது இல்லையா? இது வந்து நார்மலான ஒரு செகண்டரி ஊசைட். இதுதான் வந்து ஓவியூலேஷன்ல வெளியில வருது நார்மலான ஒரு பெண்ணுக்கு. ஓகேவா? எஸ், ஃபர்ஸ்ட் போலார் பாடி எவ்ரி மந்த் ஃபார்ம் ஆகும். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ் செகண்ட் போலார் பாடி ப்ரொடியூஸ்ட் எவ்ரி மந்த்? செகண்ட் போலார் பாடி ஒரு பெண்ணுக்கு மாதம் ப்ரொடியூஸ் ஆகுமா? நோ, ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் போலார் பாடி ப்ரொடியூஸ் ஆகும்போது கூட வந்தது தான் வந்து இந்த ஊசைட். இதுதான் வந்து ஓவியூலேஷன்ல ரிலீஸ் ஆகுது. இதுதான் அடுத்து இது வந்து மெட்டாஃபேஸில் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸ்பெர்ம் வந்த பிறகு தான் இது என்ன ஆகும்? டிவைட் ஆகி செகண்ட் போலார் பாடியாக ஃபார்ம் ஆகும். ஸ்பெர்ம் இல்லைன்னா செகண்ட் போலார் பாடி ஃபார்ம் ஆகாது. அப்போ மாதம் ஸ்பெர்ம் அப்படின்றது வராது இல்லையா? ஸோ இந்த இடத்துல இது நோ. கிளியர்? ஓகே. why unequal division occurs? ஏன் வந்து இப்போ இந்த மியோசிஸ்ல நடக்கும்போது அன்ஈக்குவல் டிவிஷன் நடக்குது? ஏன் ஒரு செல் பெருசா இருக்கு, இன்னொரு செல் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா சைட்டோபிளாசம் ஈக்குவலா டிவைட் ஆகல. ஸோ எதில் சைட்டோபிளாசம் நிறைய இருக்கும் அது வந்து ஊசைட்டா இருக்குது, செகண்டரி ஊசைட்டா இருக்கு, அதுதான் வந்து ஃபார்ம் ஆகுது. சைட்டோபிளாசம் சின்னதாக இருக்கிறது இல்லைனா கம்மியாக இருக்கிறது போலார் பாடியாக இருக்கு. ஓகே, சைட்டோபிளாசம் டிவிஷன் ஈக்குவலாக இல்லாததுனால இந்த அன்டிவிஷன் வந்து டிவிஷனுமே வந்து ஈக்குவலாக இல்லை. ரைட்? why secondary oocyte halted at metaphase 2? வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செகண்டரி ஊசைட் இது ஏன் மெட்டாஃபேஸ் 2ல நிற்கிதுன்னு கேட்குறாங்க. ஏன் நிற்கிது? பிகாஸ் அந்த மியோசிஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு சென்ட்ரியோல் தேவை. சென்ட்ரியோல் எப்போ கிடைக்கும்? ஸ்பெர்ம் வந்து மீட் பண்ணாதான் கிடைக்கும். ஸ்பெர்ம் இல்லைன்னா அது அப்படியே ஹால்டடாக தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் இட் நீட் சென்ட்ரியோல் டு கம்ப்ளீட் த மியோசிஸ் 2. யார் மியோசிஸ் 2 கம்ப்ளீட் பண்ணுவா? ஸ்பெர்ம் கொண்டு வர சென்ட்ரியோல் தான். ஓகே, at the end of oogenesis how many cells are formed? This is important. மொத்தம் 4 செல் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு ஊகோனியால இருந்து ஊஜெனிசிஸ் முடிந்த பிறகு மொத்தம் எத்தனை செல் ஃபார்ம் ஆகும்? 4 செல் ஃபார்ம் ஆகும். அதுல ஒரு செல் வந்து ஓவமா இருக்கும், மற்ற 3 செல்கள் என்னவா இருக்கும்? போலார் பாடிஸா இருக்கும். கிளியர்? ஒரு போலார் பாடி, ஃபர்ஸ்ட் போலார் பாடி, அப்புறம் 2 செகண்டரி போலார் பாடி. கிளியர்? ஒரு ஊகோனியால இருந்து 4 செல் வந்து ஊஜெனிசிஸ். அட் த எண்ட் ஆஃப் ஊஜெனிசிஸ் 4 செல்ஸ் ஆர் ஃபார்ம். 3 செல் வந்து போலார் பாடியா இருக்கும், அது டீஜெனரேட் ஆகிடும், அழிந்து போயிடும். ஒரே ஒரு செல் மட்டும்தான் வந்து கம்ப்ளீட்டட் ஓவமா வந்து இருக்கும். ஓகே, தென் அடுத்த கேள்வி பாருங்க, வாட் இஸ் டிக்டிலேட் ஊசைட்? டிக்டிலேட் ஊசைட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. மியோசிஸ் ஆஃப் த oocyte is arrested at the diplotin stage. இப்போ இந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரைமரி oocyte வந்து இந்த ப்ரோஃபேஸ் 1 உடைய இந்த டிப்ளோட்டின் அப்படின்ற ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகி இருக்கு இல்லையா? இந்த oocyte-உடைய பேரு தான் என்னது? டிக்டிலேட் oocyte. இதோட இன்னொரு பேர் என்னது? டிக்டிலேட் oocyte. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது இருக்கக்கூடிய oocyte எல்லாமே டிக்டிலேட் oocyte தான். ஸோ அடுத்து கடைசி கேள்வி, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த போலார் பாடிஸ் நாட் டிஸ்இன்டெகிரேட்டட்? இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ ஒரே ஒரு ஊகோனியம் செல்ல இருந்து மொத்தம் எத்தனை செல் ஃபார்ம் ஆகுது? 4 செல் ஃபார்ம் ஆகுது. 3 போலார் பாடிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. போலார் பாடிஸ் ஆர் போலோசைட்ஸ். அண்ட் ஒரு வந்து எக் செல் ஃபார்ம் ஆகுது இல்லையா? மொத்தம் 4 செல் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த 3 போலார் பாடி வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, அழிஞ்சு போயிடுது. கடைசியில் இருக்க ஒரே ஒரு எக் செல் தான் வந்து ஓவிலேஷன்ல வந்து வெளியில வருது. இந்த 3 போலார் பாடிஸும் அப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க.
அந்த ஓவரீஸ்ல இருந்து ஓவியலட் ஆகி வரும்போது மொத்தம் 4 எக் செல் வரும். அந்த 4 எக் செல்லுமே வந்து ஆம்பியூலா ரீஜன்ல போய் உட்காரும். ஓகே, அந்த 4 எக்ஸலையுமே ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவு என்ன இருக்குது? ஸ்பெர்ம் இருக்குது. ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இஜாக்குலேட் ஆகும் இல்லையா ஒரு முறையும் இன்செமினேஷனில். ஸோ மில்லியன் ஸ்பெர்ம்ஸுமே வந்து உள்ளே வரும்போது 4 எக்ஸலில் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணிடும். ரைட், அவை 4மே போய் எங்கே உட்காரும்? அந்த எண்டோமெட்ரியமில். அதன் பிறகு அது 4மே வளரும் போது ஸோ 4 குழந்தைகள் ஃபார்ம் ஆகும். ரைட், குவாட்ராப்ளெட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு முறை ஃபர்டிலைசேஷன் நடக்கும் போது ஒரு முறையும் அந்த இடத்துல என்ன ஆகும்? 4 பேபிஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு ப்ரெக்னென்சிலேயும் வந்து 4 குழந்தைகள் வந்து ஒரு பெண்ணுக்கு பிறகும். ஸோ அந்த யுட்ரஸ் அது தாங்குமா? தாங்காது இல்லையா? ஸோ அதனால தான் நேச்சுரலாகவே இந்த டிவிஷன் அப்போ இர்ரெகுலர் டிவிஷன் ஏன் நடக்குதுன்னா அதில் 3 செல்லை வந்து அழிச்சு போகிறதுக்காக அதை போலார் பாடிஸ் ஆகும். ஒரே ஒரு செல் வந்து ஹெல்த்தி செல் எக்ஸல் ஆகுமே ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு எக்ஸல் தான் வந்து அப்புறம் ஓவம் ஆகி அது வந்து ஒரே ஒரு ஃபர்டிலைசேஷனில் பேபியாக வளரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளுடைய அடுத்த லெக்சர் என்ன அப்படின்னா வந்து ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆஃப் oogenesis. இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த லெசன். இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.